ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் பாசத்துக்குரிய போக்கஸ் தமிழ் வானொலியுடன் இப்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இங்கேதான் உங்கள் இசை, உங்கள் செய்திகள், உங்கள் கலாசாரம் அனைத்தும் ஒரு இடத்தில். போக்கஸ் தமிழ், உங்கள் தமிழின் ஒலி உலகம் முழுவதும். போக்கஸ் தமிழ் வழங்கும் கருத்துக்களம். சமூகம், அரசியல், வாழ்வியல் என அனைத்தும் பேசும் ஒரு களம், நேர்களுக்கான ஒரு தளம். கருத்துக்களம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளை, மீண்டும் போக்கஸ் தமிழ் வானொலியூடாக நிகழ்ச்சியோடு இணைகிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விருந்தினருடனான பங்களிப்புடன் வானொலிக்கு எடுத்து வரப்படுகின்றது என்பதை அறிய தருகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சேகர் நடராஜா அவர்கள் தற்சமயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவருடன் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்ற ஜனார்த்தனன் ராஜலிங்கம் அவர்களும் நிகழ்ச்சியோடு இணைவதற்காக காத்திருக்கிறார். ஜனார்த்தனன் ராஜலிங்கம் அவர்கள் இலங்கையிலே மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலும் ஒரு சிறந்த ஒரு முதலீட்டாளராகவும் தொழில் வல்லுநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கம் தொடர்கிறது. நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நேர்களை அழைத்து செல்லலாம். வணக்கம். வணக்கம் ஜனார்த்தனன். வணக்கம் சேகர் நடராஜா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜனார்த்தனன். எங்கள் நிகழ்ச்சியில் இன்று வந்து இணைந்து கொண்டதற்கு முதற்கண் நன்றிகள். ஆம், நீங்கள் சத்யபாலன் சொன்னது போல இலங்கையிலும் அமெரிக்காவிலும் ஒரு முதலீட்டாளர். உங்களுடைய பேக்ரவுண்ட், நீங்கள் எப்படி தொழில்துறையில் வந்தீர்கள், எப்படி யாழ்ப்பாணத்தில் தொழில்துறையை தொடங்குவதற்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது என்றது போன்ற சில விடயங்களை முதலில் சொல்வீர்களாக. தேங்க்யூ. நன்றி சத்யா அண்ட் நன்றி சேகர். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு தந்ததுக்கு உங்களோட ரேடியோல பற்றி கதைக்கிறதுக்கு. நான் 1984 இங்க இருந்து இலங்கையிலிருந்து வெளிக்கிட்டேன். நான் அதுக்கு முதல் நான் அக்ரிகல்ச்சர் அண்டர் கிராட் செய்தேன். அப்ப நான் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய தகப்பனோட மிஸ்டர் ராஜலிங்கம் அவரோட சேர்ந்து நாங்கள் ஒரு யக்கச்சியிலே ஒரு எஸ்டேட் இருந்தது, கோகனட் எஸ்டேட். ஸோ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடன் போய் அங்க அந்த எஸ்டேட்டை டெவலப் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணாங்க. அந்த சின்ன வயசுல இருந்த ஆசையாலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸாலையும் தான் நான் அக்ரிகல்ச்சரே விரும்பி படித்தேன். நான் அதுக்கு பிறகு இந்த யுத்த காரணமாக நான் நோர்வேக்கு மாஸ்டர்ஸ் செய்ய போய் செய்து அங்கே இருந்து நார்வேஜியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ல இஸ்ரேல், ஈஜிப்ட்ல வேலை செய்து அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் காலம் கனடால தென் ஐ வென்ட் டு US. அங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க நான் இன்னும் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி செய்து அதுக்கு பிறகு என்னுடைய ஒரு ஐடி சைடுல நான் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணி அங்கே ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த நேரம் எங்களோட யுத்தம் முடிந்த பிறகு திருப்பி எப்படியாவது ஊருக்கு போய் என்னுடைய மிஞ்சி இருந்த அந்த என்ன செய்யலாம் என்ற நோக்கத்தோட பல முறை ட்ரை பண்ணினேன். ஆனா ஒரு 2014 பிறகுதான் உண்மையா இந்த லேண்ட போய் பார்க்கலுமா இருந்தது, என்ன இருக்குது, என்ன செய்யலாம். அதுக்கு முதல் லேண்ட் மைன் கிளியரன்ஸ் அப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. அப்படி போய் பார்க்கத்தான் அந்த எனக்கு விளங்கிச்சது இவ்வளவு எங்கட வடமாகாணம் இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் 84 இந்த நாட்டை விட்டு வெளியேறிக்க இந்த காணியிலே ஒரு 3000 தென்னை மரம், ஒரு 100 மாமரம், ஒரு 150 கேஷ்யூ ட்ரீஸ் பிளான் பண்ணி இருந்தது. நான் திரும்பி போய்க்க அது ஒரு காடா இருந்தது, எல்லாம் கம்ப்ளீட்டா பாம் பண்ணி. இந்த தோட்டத்தில இருந்து அவ்வளவு மரங்கள்லையும் ஒரு மரம் கூட புலக்கோள் இல்லாமல் இல்லை.
சோ அத நான் என்ன செய்வோம், அதை திருப்பி எப்படி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் என்று யோசிக்க, அதே நேரம் எங்களை சுத்த வர இருந்த மக்களையும் எவ்வளவு தூரம் அவையில் பாதிக்கப்பட்டத எனக்கு கண்ணால பார்த்து அறிய முடியுமா இருந்தது. சோ அதுக்கு பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது, நான் தனியா இந்த லேண்டை டெவலப் பண்ணாமல் எப்படி ஒரு சுத்தவர இருக்கிற மக்களுக்கும் ஒரு உதவி செய்ய இயலுமான ஒரு முயற்சியை எடுப்போனும் என்று. சோ ஒரு வருஷம் 1.5 வருஷம் நான் என்ன செய்யலாம் இங்க என்று ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து பல கவர்மெண்ட் ஏஜென்ட், டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் அப்படி பல பேரோட காய்ச்சினான். ஏன்னா அந்த நேரம் உண்மையா ஒருத்தரும் இருக்கே இல்லை இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபைனலி நான் இந்த போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கீங்க. ஸோ அவையிலோட கதைச்சு கொஞ்சம் நெரோ டவுன் பண்ணி டிசைட் பண்ணினேன் தென்னை சம்பந்தமான ஒரு தொழிற்சாலை ஒன்று தொடங்கணும். ஏனென்றால் எங்கட இந்த வடமாநிலத்தில் இருக்க தென்னை வளம் முழுதும் அளிக்கப்பட்டிருக்குது. சோ அதை எப்படி நாங்கள் திருப்பி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று. சோ அந்த நோக்கத்தோட தான் நான் ஒரு தும்பு தொழிற்சாலை அதாவது ஒரு சின்ன ஸ்கேலில் இல்ல, ஒரு கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல், ஒரு பெரிய அளவுல, அதாவது சவுத்துல நீங்கள் பாத்தீங்கள் என்றால் நிறைய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்கணும். அவையில் கோகனட் ஃபைபர் ஃபேக்டரி, கோகோ பீட் ஃபேக்டரி நிறைய இருக்குது. அவையில் எக்ஸ்போர்ட். நார்த்ல ஆக ஒரு கைத்தொழில் அளவுல தான் இருந்தது. ஸோ நானும் என்னுடைய ஒரு அமெரிக்கன் நண்பர், அவரும் என்னோட 2 பேரும் நாங்கள் இதுக்கு முதல் பல பிசினஸஸ் செய்திருக்கிறோம். பின்ன 2 பேரும் இந்த தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணணும் என்று நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 2016 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மன்னிக்கவும், நீங்கள் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற அமைப்பை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை கொஞ்சம் தெளிவாக, இன்னும் விரிவாக, அவர்களுடைய பணி என்ன, அவர்களை எப்படி நீங்கள் அணுகினீர்கள், அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான உதவிகளை அல்லது எப்படி சொல்வது, இந்த இன்வெஸ்ட்மெண்டால நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் முதலீடுகள் பாதுகாப்பாகவும் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் என்பது தொடர்பான என்ன தகவல்களை உங்களுக்கு தந்து உதவினார்கள் அல்லது எப்படி அவர்கள் உங்களுக்கு உதவினார்கள் என்பதை சொல்ல முடியுமா? ஷுவர். நான் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்றது உருவாக்கப்பட்டது கலகாலத்துக்கு முதல். முக்கியமா இங்க வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒன் ஸ்டாக் ஷாப் என்ற மாதிரி. அங்க போய் நீங்கள் அவையிலோட ரெஜிஸ்டர் பண்ணா பேசிக்கலி அவையில என்ன செய்வீனம் என்றால், இப்ப நீங்கள் என்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றது கேட்டகரியில பார்த்து அவை சொல்லுவீனம், இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இவ்வளவு கொண்டீங்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா மெஷினரி இம்போர்ட்ஸ் அது இது எல்லாம் தருவீனம். 2வது நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு ஒரு தொழிற்சாலையோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல இருக்கிற லாபம் வரைக்கும் அந்த காசை எப்படி வெளியில கொண்டு போகலாம் என்றதையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன். ஆஃபிஷியலா நீங்கள் அவைகளுக்கால காசு கொண்டு வரைக்க அந்த காசு வர்ற ப்ராஃபிட்டையும் நாங்கள் வெளியில கொண்டு போகலாம். நாங்கள் அதை ஸ்ரீலங்கால தான் வச்சிருக்கோனும் அப்படி இல்லை. மற்றது 3வது அவையில இப்ப உதாரணத்துக்கு நான் தென்னை சம்பந்தமான ஃபைபர் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும். கோகனட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு, கோகனட் கல்டிவேஷன் போர்டு இருக்கு. ஸோ கோகனட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் எங்களுக்கு அந்த பெர்மிஷன் தாரது இப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பெர்மிஷன்ஸ், அதுக்கு தேவையானதுகள் எல்லாம் அவையிலே கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு எடுத்து தருவீனாம். ஸோ நான் இங்க சேரேக்க யாழ்ப்பாணத்துல நார்த்ல இன்வெஸ்ட்மெண்ட் வரையில ஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர்ல ஒன்றுமே இருக்கே இல்லை. நான் தான் முதல் ஆள் நான். சோ அவைகளுக்காவது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் மாதிரி. 2015 end of 14 early 2015. அதாவது யுத்தம் எல்லாம் முடிந்து அதன் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்களின் போது நீங்கள் வந்திருக்கிறீர்களா? 10 வருஷத்துக்கு மேல் இருக்கிறீர்கள். ஒரு பெருத்த அனுபவசாலியாக இருப்பீர்கள். உண்மை. நிறைய இந்த 10 வருஷத்துல நிறைய அனுபவம் கிடைச்சது. இந்த ப்ராஜெக்ட் நான் அந்த இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணனால் இட் வாஸ் நாட் வாக் இன் த பார்க். பல சேலஞ்சஸ் இருந்தது, பல விதமான இதுகள் இருந்தது.
சோ அதுக்குள்ளால அதோட நிறைய என்னால இந்த எங்களுக்கு வந்து வெளியில கனகாலம் இருந்தபடியால் நாங்கள் எந்த கம்பெனிஸ்ல இதுக்கு முதல் வேலை செய்த ஆட்கள் எல்லாரும் யூனிவர்சிட்டி டிகிரி ஹோல்டர்ஸ், மாஸ்டர்ஸ் ஹோல்டர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ். ஸோ அவையில் இந்த ஒர்க் எத்திக்ஸ், அவையில் லைக் இந்த ஃபங்க்ஷன் பண்ற விதம் எல்லாம் வேற. சோ நான் இங்க வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்கிக்கு நான் முதலாவது டீல் பண்ணின, நான் ஃபோக்கஸ் பண்ணினது வந்து எப்படி பாதிக்கப்பட்ட ஆட்களை நான் அவையில்தான் ஃபோக்கஸ் பண்ணினான். அப்ப இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 70% வந்து விமென், அதுல ஒரு 60% வந்து யுத்தத்துல சூடுபட்ட ஆட்கள், ஷ்ரக்னல் இருக்கிறார்கள், வார் விடோஸ், பிரிசனுக்கு போன ஆட்கள், டார்ச்சர் பண்ணப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்களை தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். சோ அப்படி அவைகளுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங் இதா இருந்தது. ஏனென்றால் அவையில் இப்படி ஒரு கம்பெனியில வேலை செய்ய இல்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இன்றைக்கு ஒரு வேலைக்கு போக மாட்டேன் என்றால் போன் பண்ணி சொல்ல மாட்டேன். எனக்கு சுகம் இல்லை, நான் போக மாட்டேன்னுட்டு இருந்துருவேன். சோ அப்படி எனக்கு நிறைய பிரச்சனை இருந்து கடைசியா வாட் ஐ ரியலி டிட் வாஸ், இந்த எல்லாரையும் எடுத்து ஒரு ஃபுல் ட்ரைனிங் ஒன்று கொடுத்தேன். நாங்கள் அந்த நோக்கம் என்னன்னா, அந்த ஃபேக்டரி பில் பண்ணேக்கு ஒரு 20 பேர் எடுத்து நான் முதல்ல ஸ்டார்ட்ல மேசனரி, கார்பென்ட்ரி, வெல்டிங், எல்லா சகல எனக்கு தேவையான சாமான்கள் அவ்வளத்தையும் நான் ஒரு 20 பேரை வச்சு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்தேன். அப்ப இன்ஹவுஸ் ட்ரைனிங். சோ எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இந்த ஃபேக்டரிக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதோட அவைகளுக்கும் அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்டா இருந்தது. எவ்வளவு தூரம் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்தது? அவர்கள் அதில் ஆர்வமாக எப்படி செயற்பட்டார்கள்? உங்களுடைய தொழிலாளர்களை நீங்கள் எப்படி என்ன சொல்வது மேனேஜ் பண்ணீர்கள், அவர்களை இந்த 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 தொழில்துறைக்குள் கொண்டு வருவதற்கு? அந்த இந்த ஏரியாவை சுத்தி நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருந்த வேலை வாய்ப்பு இல்லாமல். இப்ப கணக்கு பேர் எங்களுக்கு வேலை கிடைக்குமா, இப்படி ஒரு தொழிற்சாலை வருதுன்னு மிகவும் ஆர்வத்தோட வந்து கேட்டு எல்லாம் செலுத்தினோம். ஆஃப்கோர்ஸ் அதுல வந்து சில ஆட்கள் வேலை வேணுமென்று வந்த வேலை, ஆனா வேலை செய்யக்க அவையில இந்த எஃபிஷியன்சி இல்ல, அது கணக்க இதுகள் இல்லை. சோ அதுல நானும் கொஞ்ச நாள் பார்த்து சில சரி வராத ஆட்களை கூப்பிட்டு கதைச்சு, தம்பி உங்களுக்கு இங்க வேலை, நீங்கள் இதுல போக்கஸ் பண்றீங்க இல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல நீங்க போக்கஸ் பண்ண போறீங்க, எப்படி நான் உதவி செய்யலாம், இங்க வந்து உங்களுக்கு வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் பாக்குற அளவுக்கு நான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லம் இல்லை. சோ அப்படி அவையிலையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, அதோட இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணான், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு முதல் கிழமையிலேயே லஞ்ச் டைம் வந்து எல்லாரையும் லஞ்சுக்கு விட்டால் எல்லாரும் போவினோம். ஆனா சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரிய இல்லை. எல்லாரும் போய் ஒரு மரத்துக்கு கீழே ரெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வருவினோம். சோ அதுல ஐ ரியலைஸ் லைக் உடனே நான் ஒரு கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 60-70 மீல்ஸ் சர்வ் பண்றேன். இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஃபுட் ஃப்ரீ, காலமா பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, லஞ்ச் ஃப்ரீ. நீங்கள் இரவு வேலை செய்தீங்கள் என்றால் இரவு சாப்பாடும் ஃப்ரீ. நான் ஒரு செப்பரேட் கிச்சன் பில் பண்ணி, டைனிங் ஹால் பில் பண்ணி, நான் ஒரு 2 குக்ஸ் எம்ப்ளாய் பண்ணேன். இன்னும் அப்படி இருக்கணும். சோ என்ன நான் உண்மையா சொல்ல வாரேன், ட்ரைனிங் முக்கியமா கொடுத்தேன் நான். அதை விட அவைகளுக்கும் கொஞ்சம் வெளியில கிடைக்கிற, அவையில் நல்லா வேலை செய்யணும்னா வெளியில கிடைக்கிற சேலரியை விட கொஞ்சம் கூட, அதோட நாங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ், அவைகளுக்கு என்ன செலவு அது நாங்க ப்ரொவைட் பண்ற, நாங்கள் சாப்பாடு ஃப்ரீ, அப்படி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்து அவையில கொஞ்சம் ஊக்குவிச்சேன். இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், அங்கு சாதாரண வேலை தொழிலாளிகள் இங்கு போல் சுயினம் ஆக இருந்தால், இங்க மாதிரி வெக்கேஷன் பே, ஹாலிடே பே அப்படி ஒன்றும் இல்லை. ஆகவே அவர்கள் வேலைக்கு வராத நாட்களில் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சௌகரியங்கள் நீங்க செய்து கொடுக்குறீர்களா? நாங்கள் அவைகளுக்கு EPF பே பண்றோம், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட், ரெண்டும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நாங்க கொடுக்குறோம். நாங்கள் அதை விட அவைகளுக்கு வெக்கேஷன் டைம் இருக்குது, மெடிக்கல் லீவ் டைம் இருக்குது. என்ன நாங்கள் இந்த நோக்கம் என்னென்றால்,
எப்பொழுதும் நான் முதல்ல பாக்குறது நான் அவைலா இருந்தால் எப்படி இந்த மனநிலைமை எப்படி இருக்கும் என்னென்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இப்ப நாங்கள் அமெரிக்கால போய் வேலை செய்ய எனக்கு என்ன வெக்கேஷன் மெடிக்கல் இது எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களுக்கு இங்க மெடிக்கல் இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அவைகளுக்கு பிரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஆனால் அதே நேரம் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீ என்றபடியால் ஸோ மிச்சம் எல்லாம் பி ப்ரொவைடட் அவைகளுக்கு. சரி, இந்த தொழில்துறை வளர்ச்சியை நீங்கள் தற்சமயம் நான் நினைக்கிறேன் வடமாகாண அந்த முதலீட்டு தொடர்பான ஒரு மாநாடுகள் நடைபெற்றிருந்தது. சேகர், நாங்கள் அதற்குள் செல்லலாம் என்று நம்புகிறேன். நிச்சயமா அதற்கு இன்னொரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று, இந்த போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது லோன் தருவார்களா நீங்கள் வியாபாரத்தில்? இல்ல, போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லோன் தர மாட்டீனம். அவையில் ஒன்லி ஃபெசிலிட்டேட் பண்ணுவீனம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எஃபிஷியன்டா கொண்டு போறேன். சோ நான் இன்னும் ஒரு 2 இது கம்பெனிஸ் வச்சிருக்கேன். நான் இந்த தொழிற்சாலை தொடங்கி அதோட ஒரு 30 ஏக்கர் ஃபார்மிங் செய்தேன் நான். அப்ப நான் ஒரு கொஞ்ச காலத்தால பார்த்தேன், எங்களுக்கு எப்பொழுதும் அக்ரிகல்ச்சர் செய்ய எங்கட ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அவையில் தான் எங்கட பேக் போன். ஆனால் அவையில் தான் த மோஸ்ட் புவரஸ்ட் பீப்புள். சோ நான் ஃபார்மிங் செய்ய எனக்கு எப்பொழுதும் ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த கிராப் ஃபெயிலியர் இந்த கிராப் ஃபெயிலியர். சோ நாங்கள் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதுக்கு பிறகு நான் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், ப்ளூ லெகூன். அதுல எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்றால் அக்ரி டெக்னாலஜி, கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் அக்ரிகல்ச்சர். நாங்கள் இங்க கொஞ்சம் வடிவா ஸ்டடி பண்ணி பார்த்தோம். இப்ப உதாரணத்துக்கு கிரீன் ஹவுஸ் மாதிரி எங்களுக்கு கிரீன் ஹவுசஸ் தேவையில்லை, எங்களுக்கு நெட் ஹவுசஸ் தான் தேவை. சோ அவரேஜா இங்க ஒரு ஏனென்றால் நீங்கள் இப்ப ஒரு பிளான்ட்டை நீங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 ஜோன்ஸ் இருக்குது. ஒன்று நிலத்துக்கு கீழே, மற்றது நிலத்துக்கு மேல. சோ நாங்கள் இந்த பிளான்ட் எப்படி இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் என்றால் இந்த 2 ஜோனையும் நாங்கள் நல்லா கவனிக்கணும். இப்ப வெளியில நீங்கள் அக்ரிகல்ச்சர் செய்ய பெஸ்ட் அட்டாக் இருக்குது, டிசீசஸ் இருக்குது எல்லாம். ரூட் ஜோன்ல கீழே எங்களுக்கு எனக்கு சாயில் ப்ராப்ளம். நாங்கள் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி சாயில் ஒரு டெட் சாயில், நியூட்ரியன்ஸ் அது இது கொஞ்சம் கணக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு கொஞ்சம் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி எப்படி எங்கட ஒரு அவரேஜ் ஃபார்மருக்கு இந்த டெக்னிக்கை நாங்கள் சொல்லி கொடுக்கலாம், எப்படி இந்த 2 ஜோனையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாங்கள் அதுக்கு அந்த நோக்கத்தோடு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் முதலாவது பார்த்தோம். நெட் ஹவுசஸ் எல்லாம் இங்க பில் பண்றதுனால் சரியான காஸ்ட்லியா இருக்குது. ஏனென்றால் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $5 to $6 ஸ்கொயர் ஃபீட். அது ஒரு அவரேஜ் ஃபார்மருக்கு அது அஃபோர்டபிள், அதான் அவருக்கு தங்களுக்கு அப்படி செய்யறது கஷ்டம். சோ முதல் வேலையா நாங்கள் செய்தது என்னென்றால் எப்படி அந்த காஸ்ட்டை குறைக்கலாம் என்று. சோ நாங்கள் எங்கட என்ஜினியர்ஸோட சேர்ந்து நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு $2.50 குறைச்சிட்டோம், 50% இது. சோ அது தனியா இல்லை. இப்ப நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஃபுல் நெட் ஹவுஸ், அது இது எல்லாம் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட், எங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன், ஃபெர்டிகேஷன், ஆட்டோமேஷன், எல்லாம் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாம் எவ்வளவு மெலிவா நாங்கள் செய்யலாம் என்றதுதான் எங்களோட நோக்கம். சோ இப்ப இன்னும் ஒரு மந்த், ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல நாங்கள் ஒரு ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்றோம். அங்க என்னென்றால் அங்க இந்த A-level ட்ராப் அவுட்ஸ், லோக்கலா இருக்கிற ஃபார்மர்ஸ் அவையில கூப்பிட்டு இப்படி நீங்கள் இந்த முறையில ஃபார்மிங் செய்தீங்கள் என்றால் உங்களுக்கு கூட பெனிஃபிட் எடுக்கும். உங்களோட கிராப் ஃபெயிலியர் சக்சஸ் ரேட் 95%, 5% தான் வரும். இப்ப வெளியில நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சாலேயும் அதாலேயும் உங்களுக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இருந்தா போல பூ கேட்க மழை பெய்யும், பூ எல்லாம் கொட்டுடும், லைக் என்ன சில நேரம் ஓவர் இது. சோ அதுகளை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். இல்ல நீங்கள் அப்படி செய்யும் போது அங்கு திருநெல்வேலியில் என்று சொல்லுவார்கள், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவி எப்படி உங்களுக்கு கிடைக்கின்றதா?
நீங்கள் அங்க போனீங்கன்னா எடுக்கலாம். ஆனா ஃபார்ம் ஸ்கூல்ல எல்லாம் நான் பார்த்தேன்னா இன்னும் இங்க கண்ட்ரோல்ட் என்வாயன்மெண்ட் அக்ரிகல்ச்சர் அந்த அளவுக்கு வெறி இல்லை. ஒரு நான் அன்றைக்கு போய் கிட்டடியிலேயும் இருக்க போய்க்க பார்த்தா நெட் ஹவுஸ் இருக்குது, ஒரு நெட்டும் இல்லாமல் ஃப்ரேம் தான் இருக்குது. அவையில் இந்த போக்கஸ் வந்து கூட அந்த லோக்கல் ஃபார்மர்ஸ ஓப்பன் அக்ரிகல்ச்சர் செய்யறவைகளுக்கு அட்வைஸ் பண்றதுதான் இது. சோ நாங்கள் பார்த்தது என்னென்றால் நாங்களும் அப்படி செய்துட்டு என்ன மிஸ்ஸிங் பசில் அதுல இருக்குது. சோ அதுதான் அந்த மிஸ்ஸிங் பீஸை தான் நாங்கள் கொஞ்சம் போக்கஸ் பண்ணோம். அதோட இப்ப நீங்கள் சொல்லுங்க. நீங்க சொன்னது போல அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அவர்கள் ஆராய்ச்சியை செய்யவில்லை என்று. ஆனால் அங்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார் என்றால் எங்களுடைய மிளகாய்கள் எல்லாம் TRI-1 TRI-2 என்று மிளகாய் கண்டுகளை ஆராய்ச்சி செய்து உற்பத்தி செய்து கமத்தொழிலாளருக்கு கொடுத்திருந்தார்கள். அவை நீங்கள் சொல்வது போல நீங்கள் வெளிநாட்டு உதவியுடன் தான் அந்த புது துறைகளை கொண்டு வருகிறீர்கள் இல்லையா? நான் என்னென்றால் அந்த கிளிநொச்சியில இப்ப பிரீடிங் வெரைட்டி டெவலப்மெண்ட் அதெல்லாம் நல்லா செய்யறோம். இங்க நிறைய வெரைட்டிஸ் அதுகள் எல்லாம் செய்யறோம். ஆனால் இந்த போக்கஸ் வந்து இப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா என்னென்று நான் அதுல மெயினா போக்கஸ் பண்ண தொடங்கினா நாங்கள் செய்யறது வந்து கொக்கோபீட் யூஎஸ்க்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்றோம். என்னட்ட வேண்டுறவையில் அவ்வளவு நாங்கள் யூஎஸ்ல அமேசான்ல வால்மார்ட்ல எல்லாம் நாங்கள் ஹோம் டிப்போல எல்லாம் விற்கிறோம். என்னட்ட வேண்டுற ஆட்கள் எல்லாரும் நெட் ஹவுஸும் கிரீன் ஹவுஸ்லயும் தான் யூஸ் பண்றோம் எல்லா விதமான வெஜிடபிள்ஸுக்கும். ஆனா ஸ்ரீலங்கால யூஸ் செய்ய இல்லை எல்லாரும். சோ அதுக்கு பிறகுதான் நான் பார்த்துட்டு நான் விற்கிற ப்ராடக்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இப்படி யூஸ் பண்ணப்பட நாங்களும் செய்யக்கூடாது. அந்த நோக்கத்துலதான் இந்த இதுவும் என்னென்றால் எங்களோட ஃபெயிலியர் ரேட் வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணுவாங்க. உங்களோட ப்ளூ லெகோன்ன்றது 2வது கம்பெனி. 3வது கம்பெனியை பற்றி வசந்தம் வாகனா அது இப்ப வாகனா வந்து இப்ப கிட்டடியில லான்ச் பண்ணிருந்தாங்க. என்னென்றால் நாங்க அந்த மைக்ரோ மொபிலிட்டி, அதாவது அந்த வில்லேஜ் லெவல்ல சிட்டில இப்ப எல்லாரும் பெட்ரோல் கிரைசிஸ், அந்த கிரைசிஸ் பெட்ரோல் விலை அது இது எல்லாம் நிறைய வருது. சோ நாங்கள் எலக்ட்ரிக் பைக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம் இங்க. பைக்ஸ் நாங்கள் அதாவது பெடல் அசிஸ்டட் பைக்ஸ். நாங்கள் ஒரு இந்தியன் கம்பெனியோட ஒரு கடந்த 1.5 வருஷமா நான் வேலை செய்தேன். நான் அவையோட வேலை செய்து இதை எப்படி ஸ்ரீலங்காக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவா என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்று சொல்லி இப்ப அவையோட வேலை செய்து போனக்கிழமை தான் நாங்கள் அந்த கம்பெனி லான்ச் பண்ணாங்க. மானிப்பாய் கிரீன் ஹாஸ்பிட்டலுக்கு கொழும்புல இருந்து ஒரு ஃபண்ட் ரைசிங்குக்கு ஒரு பைக் ரைடு, கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சைக்கிள் ஓடினேன். சோ அந்த குரூப்போட சேர்த்து நானும் சைக்கிள் ஓடினா கொழும்புல இருந்து ஒரு 2 நாளைக்கு முதல் தான் வந்து சேர்ந்த நாங்க 15 months. சோ நானும் அதுல அந்த இது லான்ச் பண்ணி இப்ப கொஞ்சம் இனித்தான் நாங்கள் சேல்ஸ் ரெண்டல் அது இது தொடங்குறோம். ஆமாமா, அதுல கூட சென்ட் ஜான்ஸ் பாய்ஸ் தான் செய்தார்கள் என்று நினைக்கின்றேன் இல்லையா? ஆஸ்திரேலியா இருந்து சிலர் வந்திருந்தார்கள். எக்ஸாக்ட்லி. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கணக்கு இடங்கள்ல இந்த ஒரு 75 பேர் வந்திருந்தவர். வெரி நல்லா ஆர்கனைஸ் பண்ணிச்சுனா பியூட்டிஃபுல்லி டன். சரியான ஒரு டஃப் ரைடு. ஒவ்வொரு நாளும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அவரேஜா ஓடினோம். கிட்டத்தட்ட டோட்டலா ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் கொழும்புல இருந்து கல்பிட்டி, இப்ப இந்த கல்பிட்டியில இருந்து அன்ராஜபுரால இருந்து மென்னர் யாழ்ப்பாணம். இந்த தூரங்கள் அப்படி நல்ல விஷயங்கள் செய்கிறீர்கள். நான் இப்பொழுது சத்யபாலன், நாங்கள் NIS-க்கு போறோம். நீங்களே தொடருங்கள் அந்த கேள்வி. NIS-ல நீங்க சொல்றீர்கள் NIS அமைப்பு TMC என்ற அமைப்பு தான் இதை மும்முரமாக செய்தார்கள். அதில் குறிப்பிட்ட 2 பேர் கௌஷல் ராஜபக்ஷ சாந்தி பைரதன் போன்றவர் சேர்ந்து செய்தார்கள். இந்த TMC அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்வீர்களா? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் TMC வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளப் வந்து கொழும்புல இருக்குது. அதுதான் இந்த மெயின் சாப்டர் அங்க ஸ்டார்ட் பண்ணவே. சோ கணக்கு அந்த CEOs மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிறவே
பல கம்பெனிகள் அந்த சிஇஓஸ் அதுல மெம்பரா இருக்கணும். அவையில் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் செமினார்ஸ் என்னன்னு சொல்ற நாலேஜ் இன்ஃபர்மேஷன் அவையில் அதை நடத்தி கொண்டு வந்தவை. யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு சாப்டர் இருக்குது. சோ அவையில் தான் என்னென்றால் இந்த கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு கீழே நார்தர்ன் ப்ராவின்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்படுது. ஏனென்றால் உண்மையா நீங்க பாத்தீங்க என்றால் வடமாகாணம் தான் இன்னும் ஒரு அண்டர் டெவலப்ட் என்று சொல்லலாம். யுத்தத்துக்கு முதல் நீங்க ஜிடிபியை பாத்தீங்க என்றால் யுத்தத்துக்கு முதல் எங்களோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட நார்தர்ன் ப்ரொவின்ஸ் நார்த் அண்ட் ஈஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 28% to 30% இருந்தது. ஜிடிபி ஸ்ரீலங்கன் ஜிடிபி இந்த கான்ட்ரிபியூஷன் இல்லை அந்த அன்றைய காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் கொழும்புக்கு போனது முக்கியமாக கடல் உணவுகள், இறால், கணவாய் போன்ற கடல் உணவுகளும் வெங்காயம், மிளகாய், வாழைக்குலை போன்ற விடயங்களும் சென்றது. இன்று அதற்கு மார்க்கெட் இல்லையே, அதை எப்படி நீங்கள் மாற்றுவீர்கள்? மார்க்கெட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நிறைய ஃபிஷரிஸ் எக்ஸ்போர்ட் நடக்குது யாழ்ப்பாணத்துல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அக்ரிகல்ச்சரும் இப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு பாருங்கன்னா, இப்ப நாட் ஓன்லி நாங்கள் அக்ரிகல்ச்சர் தனியா இல்ல, முந்தி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. கிளாஸ் ஃபேக்டரி, அலுமினியம் ஃபேக்டரி, அலுமினியம் ஃபேக்டரி, அப்படி பல விதமான நார்த்ல தொழிற்சாலை இருந்தது. நிறைய எம்பிசிஎஸ் மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், உங்களுக்கு நினைப்பிருக்கோ தெரியாதுங்கிற ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கதான் செய்யற வேல். அது அவையிலாம் நிறைய ஸ்ரீலங்கா முழுதும் அனுப்பினவே. இப்ப அதுகள் ஒன்றும் இல்லாம போயிடுது. இப்ப நாங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபிகர் வந்து நாங்கள் 4% தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 28% இருந்து we have fallen to 4%. So அதுல எங்களுக்கு growthக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் இது குறைஞ்சிட்டு அப்ப டிஎம்சி வந்து ஜாஃப்னாவில் ஒரு பிராஞ்சை தொடங்கி அங்கே ஒரு மேனேஜரை வச்சு இதோட சேர்ந்து அங்க செய்யணும் இல்லையா? டிஎம்சி கிளப் ஜெஃப்னால ஒரு ஆர்கனைசேஷன் சாப்டர் ஒன்று இருக்குது. அதுல கணக்க மெம்பர்ஸ் இருக்கணும். இப்ப அவையில் என்ன செய்வது என்றால், இப்படி ஒரு நார்தர்ன் சாரி கணக்க நாய் சத்த நான் டிஎம்சி என்ன செய்தவையில் இருந்தால், இப்படி ஒரு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி இப்படி ஒரு நார்தர்ன் இன்வெஸ்டர் சமிட் என்று ஒரு இதை இப்படி நடத்தினால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன செக்டர்ல இருக்குன்றத மக்களுக்கு அதை பற்றி எடுத்துக்காட்டலுமா இருக்கும். அதுதான் அவையில் மெயின் ஃபோக்கஸ். அதுல சாந்தி பைரன் என்பவர் லண்டன்ல இருந்து வந்தார். அவர் இலங்கையா யூகே இருந்து? அவையில் வந்து இப்ப இங்கதான் இருக்கிறா. ஐ திங்க் பேக்ரவுண்ட் வந்து யுனைடெட் கிங்டம்ல முந்தி இருந்து இங்க வந்து இருக்கிறா. சோ அதுல கொஞ்சம் அந்த இன்வெஸ்டர் சமிட்டை பற்றி நான் சொல்லிக்க உண்மையா I was very surprised how beautifully it was organized, how efficiently. ஏனென்றா நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுவரை நான் நார்த்ல இந்த ஒரு சமிட்டோ ஒன்றுக்கும் நான் வந்தது இல்லை. இது வந்து அந்த கல்ச்சரல் சென்டர் இருக்கு, அந்த இந்தியன் கல்ச்சரல் சென்டர், அங்கதான் நடத்தினவே. ஒரு டாப் கிளாஸ் சமிட். நான் சொல்ல போனேன்டா, நான் யுஎஸ்ல நிறைய சமிட்ஸுக்கு போயிருக்கிறேன், வேற நாடுகள்ல போயிருக்கேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு செய்திச்சுங்க. பலர் வெளிநாடுகளில் தொடர்புள்ளவர்கள் இல்லையா? வெளிநாட்டுல தொடர்புள்ளவர்கள், லோக்கல் இன்வெஸ்டர்ஸ், நிறைய கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து, பிரைவேட் செக்டர்ல இருந்து பல விதமான ஆட்கள் வந்து, ஈவன் நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, வவுனியா யூனிவர்சிட்டி. அங்கு சொன்னார்கள், வடமாகாணத்து மக்களும் வெளிநாட்டு புலம்பெயர்ந்த மக்களும் மட்டுமின்றி சிங்களவர்களும் வந்து பங்கு பெற்றினார்கள் இல்லையா? காகில்ஸ் அப்படி கணக்க ஆர்கனைஸ் கம்பெனிஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து பார்த்து என்ன இது என்றால் அந்த நோக்கம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வரணும். சோ தேவ இன்ன செக்டருக்கு தானண்டி இல்ல, இட் வாஸ் ஓபன் டு எவ்ரிபாடி லைக் இந்த சமிட்ல. சோ
கணக்கு கம்பெனி சவுத்துல இருந்தும் வந்துச்சு. நம் யுனைடெட் யூஎன்ல இருந்து வந்திருந்தவேல், ஐஎஃப்சில இருந்து அந்த இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல இருந்து வந்திருந்தவேல், ஈவன் லைக் டேவிட் பீரிஸ், ரிச்சர்ட் பீரிஸ், அப்படிப்பட்ட கம்பெனிகள்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து என்ன நான் அதுல நோட்டீஸ் பண்ணான் என்றால் வேலையெல்லாம் வந்து இப்ப நானே அங்க போன நான் எந்த ரெப்ரசன்டேஷன் அங்க என்னென்றால் இங்க முந்தி வந்து செய்த ஒரு சக்சஸ் ஸ்டோரி they wanted to talk about. So அதுல இந்த கம்பெனியை பற்றி என்னட்ட கேட்டு, நீங்கள் இங்க வந்த நீங்கள் என்ன இதுவரைக்கும் சக்தி அக்ரோ நாங்கள் 4 நேஷனல் அவார்ட்ஸ் எடுத்திருக்கிறோம் குவாலிட்டி அதுகளுக்கு. சோ அவையில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கதைக்க கேட்டவேன். சோ அதுதான் நான் அங்க வந்து காய்ச்சேன். அப்ப அதுல நான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். கணக்க சதர்ன் கம்பெனிஸ் கூட என்னட்ட வந்து கேட்டவேன், நீங்கள் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா செய்றீங்க, எப்படி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நாங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஜாயிண்ட் வெஞ்சர் செய்யலாமா அல்லது என்ன மாதிரி. ஸோ அவையிலும் லைக் தேவர் கீன். எப்படி ஒரு இந்த பெரிய கம்பெனிகள் தி லுக் ஃபார் அ ஸ்மாலர் கம்பெனி, அவையில எப்படி கொஞ்சம் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அதுகள் இதுகள் என்று. ஸோ ஐ வாஸ் it gave me good opportunity and the exposure. ஆனால் அந்த விழாவில் நிகழ்வில் அவர்கள் குறிப்பாக 3 விடயங்கள் கூட கதைக்கப்பட்டதாக அறிந்தேன் இல்லையா? ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர், டூரிசம். இந்த 3 தான் கூட குறிப்பாக அவர்கள் கணக்கில் எடுத்தார்கள் இல்லையா? மற்ற இதெல்லாம் இருந்தாலும் இல்ல, அவையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணது அக்ரிகல்ச்சர், அக்ரோ ப்ரோசஸிங் ஒரு செக்டர், மற்றது ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் மற்ற செக்டர், 3வது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, 4வது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த நாளும் அவையில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. அது தனியா இல்ல, வடமாகாணத்திலே எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, ஐ திங்க் 7 என்னமோ யாழ்ப்பாணம் டிஸ்ட்ரிக்ட், கிளிநொச்சி, அப்படி 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அந்த மெயின் என்னன்னு சொல்ற கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் கூப்பிட்டு அவையில் அந்த டிஸ்ட்ரிக்ட பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தந்துச்சு. நம்ம எங்கட டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி லைக் அப்படி ஒரு நாலேஜ் பேஸ் ஒன்று தந்துச்சு நம்ம எங்களுக்கு. அது ஒரு நல்லபடியா இன்வெஸ்ட்மெண்ட். அதை எனக்கு தெரிந்த எல்லாரும் இதே ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறார்களே அன்றி, 6வது ஒரு பிசினஸ் பிளானை கிரியேட் பண்ணி ஒரு அறிவுசார் மக்களை அதற்கு உள்வாங்கி கிரியேட் பண்ணி வெளியில் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா? இப்ப நீங்க இன்னும் இப்ப கொஞ்சம் இப்ப அந்த சமிட்ல நடந்த டிஸ்கஷன்ஸ், ஸ்பீச்சஸ், இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன கணேஷ், என்ன முழு பேரும் தெரியாத அவர் தான் அந்த டெப்யூட்டி அம்பாசிடர் ஃபார் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு. அவர் தமிழ்நாடு பேஸ்ட், fantastic guy, very dynamic guy. He brought அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் AI டிரெக்டர் ஒருத்தனை கூட்டி, அவர் ஒரு பேரும் வரையில நீங்கள் அந்த NIS யூடியூப்ல ஒரு சேனல் இருக்குது NIS. இல்ல இவர் கணேசமூர்த்தி தான் அந்த டெப்யூட்டி அம்பாசிடர். ஆனா அவர் கூட்டிக் கொண்டு வந்தது மைக்ரோசாப்ட்ல இருந்து ஒரு தமிழ் ஆள், சிசில் என்னமோ அவர்கிட்ட பேர், தமிழ்நாடு ஆள் தான். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டாக் கொடுத்தாரு. எப்படி இந்த AI இஸ் கோயிங் டு பி எப்படி பார்ட்டா இருக்கும், எப்படி எங்கட யூனிவர்சிட்டிஸ்ல அதை படிப்பிக்கணும், ஸ்கூல்ல படிப்பிக்கணும், எப்படி மைக்ரோசாப்ட்ல இருந்து நாங்கள் நார்தர்ன் யூனிவர்சிட்டிஸோட ஒன்றிணைந்து வேலை செய்ய ரெடி, AI ரிலேட்டட், அப்படி நிறைய அந்த ஹை லெவல் ஆட்களை டேப் பண்ணி இங்க ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு. இந்த வேளையில் நமக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நேயர் கேள்விகளோடு இணைந்திருக்கிறார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சந்திரசேகர். ஐயா வணக்கம். நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் கதைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. 2 விடயங்கள் இங்கே இந்த சமிட், இத பத்தி ஐயா அவர்கள் சொன்னாரு. வெவ்வேறு துறைகளில் இருந்து அந்த நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் வந்திருந்தார்கள் அப்படின்ட்டு, அதுல நிறைவாக இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, IT, அதை பத்தியும் தொட்டிருந்தார்.
சோ இதுல என்ன எனக்கு அப்படின்னா, இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அந்த கம்பெனிகள் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு கம்பேர் டு அதர் செக்டார். இந்த இந்தியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஐடி செக்டார் பிரதானமாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது எவ்வாறு இருக்கிறது, இன்னும் கோலோச்சி நடப்பதற்கு இந்த ஐடி செக்டார்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கறது எடுக்கணும், அது ஒண்ணும். இரண்டாவது பார்மசி அப்படிங்கறது ஒரு பெரிய விடயம். எனவே அங்க முதலீடு செய்பவர்கள் அப்படிங்கும் பொழுது மெடிசன்ஸ் இது யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று. ஸோ அந்த பார்மசி செக்டார், அந்த சமிட், அதுல இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த இலங்கைக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய விடயங்களில் பிரதானமாக இந்த துறை இன்னும் கோலோச்ச வேண்டும் அப்படின்னா அது என்ன? உங்களுடைய கருத்து கணிப்பின்படி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்காக பதில் கூறுங்களேன். கட்டாயமா. முதலாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் வெரி இல்லை. இப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரோம். இப்ப உதாரணத்துக்கு என்ன என்ன கம்பெனி HNB ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட், HCL. ஐ திங்க் HCL இங்க ஒரு கொழும்புல ஒரு பெரிய ஒரு சென்டர் ஓபன் பண்ணி இருக்கணும். அவையில் இப்ப ஒரு கிட்டத்தட்ட 3500 பேர் எம்ப்ளாய் பண்றீங்க கொழும்புல. மற்றது இப்ப நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், அப்படி ஈவன் நீங்கள் வடமாகாணத்தை பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கு வடமாகாணம் தான் IoT ரிலேட்டட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸுக்கு வடமாகாணம் தான் இப்ப லீடிங். இங்க ஒரு கம்பெனி இருக்கு சென்ஸ்மேட், அவையில் IoT சென்சஸ் செய்யறது. அவையில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு யாழ்ப்பாணத்துல படிச்ச இன்ஜினியர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். அவையில் 8 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இன்க்ளூடிங் இஸ்ரேல். சோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ரெண்டாவது நீங்கள் கேட்டது பார்மசியூட்டிக்கல்ஸ்ல நாங்கள் மிகவும் பின்னடைந்த நிலையில இருக்கிறோம். இப்ப இந்தியா மாதிரி ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஈவன் அந்த கோவிட் டைம் எல்லாம், அந்த டைம் தான் இவ்வளவு நாளே நாங்கள் எல்லா ட்ரக்ஸும் கூட வெளியில இருந்தான் வார, மெயின்லி இந்தியால இருந்து வாரது. இப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே கொஞ்சம் எம்பசிஸ் கொடுப்படுது. அப்படி பார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரக் மேனுஃபேக்சரிங். ஏனென்றால் அது எங்களுக்கு வெரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் நாங்கள் இம்போர்ட் பண்ணாமல். அந்த செக்டர் இலங்கையில மிகவும் ஒரு நெக்லெக்டட் செக்டர் என்று நான் சொல்லுவேன். இந்தியா துணை தூதருடைய அனுசரணை மிகவும் விதந்து பேசப்பட்டதை நான் அவதானித்திருந்தேன். இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்டோட நீங்கள் ஜாயிண்ட் வெஞ்சராக உருவாவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி தருவதற்கான, எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பற்றியும் அங்கு பேசப்பட்டதா? நிறைய பேசப்பட்டது. அந்த மிஸ்டர் முரளி அவர்கிட்ட பேர், அவர் ஒரு மிகுந்த ஒரு எங்களுக்கு வடமாகாணத்துக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு அசெட். ஏனென்றால் மிச்சாக்கள் எல்லாம் டிப்ளமேட்ஸ், ஆனால் இவர் மிகவும் அவுட் ஆஃப் த வேயா போய் நிறைய உதவிகள் செய்கிறார். அவர் இப்ப கிட்டத்தட்ட நான் இந்த சமிட்ல கேள்விப்பட்டேன், ஒரு கிட்டத்தட்ட 40 இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்கணும் இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அடுத்த இதுக்கு. இப்ப ஐ திங்க் அதுதான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். எப்படி இந்த இன்வெஸ்டர்ஸை கொண்டு we can bring in investment. அதாவது குறிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வடக்கு நோக்கி வருவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு செய்யப்பட்டது. தென்னிலங்கையிலிருந்து வருகிற இன்வெஸ்டருக்கு இப்போது வடக்கிலே இருக்கிற நிலைமைகள் தொடர்பாக இந்த அளவு தூரம் திருப்திகரமாக இருக்கிறது அவர்களுக்கு. அதாவது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அல்லது அங்குள்ள பாதுகாப்பு நிலைமைகளாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு திருப்தியான மனநிலையில் இருக்கிறார்கள். அதாவது கொழும்பை போலவோ அல்லது தென்னிலங்கை போலவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வடக்கில் கிழக்கில் செய்வது தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்பிக்கை அவர்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் ஊடாக வந்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் அது நிறைய வந்திருக்கு. ஏனென்றால் இந்த நான் ஒரு இண்டிவிஜுவல், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே என்னோட பலர் அதை பற்றி கதைச்சிச்சினா. ஏனென்றால் இவ்வளவு காலமும் அவைகளுக்கு இது ஒரு கொஞ்சம் ஒரு டார்க் ஏரியா மாதிரி.
என்ன இருக்குது, நாங்கள் எப்படி வந்து செய்யலாம், எங்களுக்கு சப்போர்ட் இருக்குமோ இல்லையோ, அல்லது எங்களை வேற மாதிரி பாப்பினமோன்ற மாதிரி. சோ இந்த சமிட் வந்து உண்மையா ஒரு கணக்கு கதவுகளை திறந்த மாதிரி, ஓப்பன் லாட் ஆஃப் டோர்ஸ். எப்படி என்னென்ன செக்டர்ல அவையிலும் பெறலாம். சோ அது நீங்க உங்களுக்கு ஆன்சர் இந்த கான்பிடன்ஸ் பில்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சோ இது வந்து அத ஒரு பாசிபிலிட்டியா மாத்திச்சு. அவர்களிடம் இருந்த தயக்கங்களை உங்களால் அடையாள காணக்கூடியதாக இருந்ததா? அதாவது தமிழ் சிங்கள இந்த அரசியல் பிரச்சனைகள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்காமல் இருக்கும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய விதமான அணுகுமுறை ஒன்றை காணக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு இந்த இனப்பிரச்சனை, தமிழ் சிங்கள மொழி பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் தாண்டி தென்னிலங்கை தரப்புகள் இப்போது வடக்கையும் தங்களது பகுதியாக நினைத்து அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்களா, அல்லது இன்னமும் தயக்கமும் இது இல்ல? நான் நினைக்கிறேன் முதல்ல கொஞ்சம் அந்த தயக்கம் இருந்தது. 2015-16 அந்த இதுல இருந்தது. ரெண்டாவது வந்து நாங்கள் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் இப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் தென்னிலங்கையில இருக்கிற ஃபேக்டரியையும் எந்த ஃபேக்டரியையும் கம்பேர் பண்ணிக்க எனக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கூட. எங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப நான் என்ன யாழ்ப்பாணத்துல செய்தாலும் கொழும்புக்கு கொண்டு போய் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்குது. அப்ப கணக்க தென்னிலங்கை ஃபேக்டரிஸ் வந்து அவையில் இங்க வந்து செய்யாமல் குருநாகலையோ பக்கத்துல செய்தால் அவைகளுக்கு அந்த சேவிங் பெரிய ஒரு சேவிங் இருக்கு. சோ இப்ப வந்து கே ஹார்பர் பில் பண்றீனம். இப்ப அதோட இனி வந்து அந்த ட்ரெயின்ஸ், கார்கோ ட்ரெயின், குட்ஸ் ட்ரெயின் அது ஸ்டார்ட் பண்ண போறீனம். அப்படி இந்த கணக்க இந்த கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஏனென்றால் அதுதான் ஒரே ஒரு வழி. இப்ப நான் ஒரு பிராக்டிக்கலா ஒரு பிசினஸ்மேன், நாங்கள் வந்து வடமாகாணத்தை ஒழுப்போணும்ன்ற நோக்கத்தோட நான் வந்து செய்தேன். ஆனா எனக்கும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட நான் கவர் பண்ணலுமா இருந்த காரணம் வந்து எந்த குவாலிட்டியால. நான் வந்து அவரேஜ் குவாலிட்டிக்கு போயில, நான் போனது வந்து ஒரு வெரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். அந்த ஹை குவாலிட்டியால எனக்கு கொஞ்சம் கூட காசு சார்ஜ் பண்ணலுமா இருந்தது. அப்ப அது வந்து எந்த எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதை கவர் பண்ண. சோ அது ஒரு மேஜர் பாட்டில் நெக்கா இருந்தது, எங்களுக்கு ஒரு தடையா இருந்தது. வடமாகாணத்துக்கு என்னத்தை செய்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் என்று நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் இப்ப வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணப்படுது. என்ன மார்க்கெட் என்றால் சவுத் இந்தியா, இந்தியன் மார்க்கெட். அது வந்து நாங்கள் இவ்வளவு காலமும் அதை டப் பண்ணவே இல்லை. நாங்கள் சவுத்துல இருந்து போற குட்ஸ் எல்லாம் வெளியில மற்ற இடங்களுக்கு போறது. இப்ப எங்களுக்கு வடமாகாணத்துக்கு நாங்கள் என்னென்று சொல்றதுக்கே நாங்கள் நிறைய கொடுத்து வச்ச நாங்கள் என்னதால் அப்படி ஒரு மார்க்கெட் எங்களுக்கு பக்கத்திலே இருக்குது. ஒரு 40 மைலுக்கு இல்ல. நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள், ஆனால் அது எதிர்மறையான ஒரு விளைவை தந்துவிட்டால் அவர்கள் எங்களை மார்க்கெட்டாக எண்ணி அங்கிருந்து பொருட்கள் எங்கள் சந்தையை நிரப்பிக் கொண்டிருக்குமாக இருந்தால் அது ஒரு எதிர்வினையான விளைவை தந்துவிடும் இல்லவா? நான் அது இல்லைன்னு சொல்லி, இப்ப நீங்க சைனீஸ் ப்ராடக்ட்ஸ பாத்தீங்கன்னா அது எல்லா இடமும் வந்து எல்லாம் சீப்பராக்கி கணக்க மேனுஃபேக்சரிங் எல்லாம் இல்லாம போயிட்டு அப்படி ஒரு இஃபெக்ட் இருக்கு. ஆனா அதை நாங்கள் என்ன விதத்துல பேலன்ஸ் பண்ணலாம்ன்றதுதான் முக்கியம். அங்கிருந்து அதை விட இப்படி இன்று நீங்கள் ஒரு சமீட்டில் செய்தது போல அங்கு ஐடி ஹப் என்ற ஒரு அமைப்பும் செய்கிறார் இல்லவா? யாழ் ஐடி ஹப் வந்து நாங்கள் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. நான் அவையிலோட வேலை செய்யறேன், நான் மென்டர் பண்றேன். நான் அவையில் என்ன செய்றேன், யாழ் ஐடி ஹப் என்றால் அந்த இனோவேட்டிவ் ஐடியா, ஆண்டர்பிரனர்ஷிப்பை ப்ரொமோட் பண்றீங்க. நம்ம கணக்க இங்க இருக்கிற இளம் ஜெனரேஷனை அவைகளுக்கு ஐடியாஸ் இருந்தால் அவையில கொண்டு போய் அவையில் வந்து அங்க ஜாயின் பண்ணி ஒரு ப்ரோசஸுக்களால போய் அவைகளுக்கு ஒரு சீட் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் மாதிரி கொடுத்து அவையில கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி எப்படி ஒரு கம்பெனி டெவலப் பண்ணணும், எப்படி ஒரு கம்பெனி பில் பண்ணணும், எப்படி ஒரு
ஃபைனான்சியல் மாடல் ஒன்று பில் பண்ணணும். அப்படி அவைகளுக்கு ஒரு 6 மாசம் ட்ரெயின் பண்ணி லான்ச் பண்றோம். அதுல நிறைய கம்பெனிஸ் அவையில் லான்ச் பண்ணியிருக்கணும் யாழ்ப்பாணத்துல. கிட்டத்தட்ட நான் அன்றைக்கு ஒரு ஃபிகர் பார்த்தேன்னா, ரைட், அந்த கம்பெனிஸ் டோட்டல் ரெவென்யூ அவையில் போன ஆக்கலண்ட மோர் தென் $2 million. And available employment more than 1,000 people in the companies employ வந்தது. That's So, good. That's good. oh, St. John's சின்னையாவோ what is the name? இல்ல சின்னையா இல்ல, யாழ் ஐடி ஹப் செய்யறது சயந்தன். Yeah. இல்ல அது ஐடி ஹப் அது விமர்சையாக நடக்கின்றதுன்னு சொன்னார்கள் பல விடயங்கள். அதே போல ஜெட்விங்கும் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தரை கொண்டு மேனேஜராக போட்டு அப்படி செய்கிறார்கள் இல்லையா, ஆஸ்திரேலியா இருந்து வந்து அப்படி செய்கிறார்கள். அப்படி பல செய்கிறார்கள். ஆனால் இங்க வெளிநாட்டில் இருந்து நிதியை கொண்டு வந்து எமது நாட்டில் முதலீடு செய்யும் பலருக்குள்ள ஒரு விஷயம் என்னென்றால், இங்க நிதிகளை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்பவர்கள் எல்லாம் சேரிட்டி மாதிரியும் யாருக்கும் உதவி செய்கிற மாதிரியும் தான் நீங்க கூட கேட்கிறார்கள். ஆனால் உண்மையான பிசினஸ் மேனுக்கு அவர்கள் ஒரு காசை போடும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழில்துறையை ஒரு முழு பிசினஸ் பிளானை கொடுத்து அவர்கள் போடும் நிதிக்கு மீண்டும் வரக்கூடிய வழிமுறைகளை அவர்கள் என்று சொன்னார்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த சமிட்ல கூட ஃபோக்கஸ் பண்ணினவையில் என்னென்ன செக்டர்ஸ்ல எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதுதான். அதான் அந்த கூட ஃபோக்கஸ் இருந்தது. இப்ப நீங்க சொல்றது இப்ப வெளிநாட்டுல இருந்து இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஈச் இண்டஸ்ட்ரி. ஆனால் ஆன் அன் அவரேஜ் எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்தாலும் அது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடேக்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 3 வருஷத்துக்குள்ள இருந்ததுன்றால் வெரி குட். 3 வருஷத்துக்கு மேலே என்றால் கொஞ்சம் கஷ்டம், 5 வருஷத்துக்கு மேலே என்றால் இது. சோ நானும் எந்த இண்டஸ்ட்ரி இப்ப இன்வெஸ்ட் பண்ணி இப்ப நாங்கள் ப்ளூ லகூன் ஸ்டார்ட் பண்ணோம், வாகனா ஸ்டார்ட் பண்ணோம், சக்தி. அப்ப எந்த ஃபோக்கஸ் என்னென்றால், ஓகே ஐ எம் இன்வெஸ்டிங் இவ்வளவு மணி, இன்ன ப்ராடக்ட்ஸ் செய்வேன், இதுதான் மார்க்கெட், இது ஐ ஹேவ் டு ரிகவர் இட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டு பி அண்டர் 3 years. அப்படி இருந்தால் தான் அது ஒரு இன்வெஸ்டருக்கு அட்ராக்டிவ். அது ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல இருக்குது. இந்த சமயத்துல மெயினா அந்த என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நல்ல வடிவா உங்க சமிட்டுக்கு NHBO பேங்க் வந்தாக்கும் இல்லையா? HNB பேங்க். Hatton National Bank. HNB ஸ்பான்சர். தொழில்துறை செய்யும் போது அவர்கள் நிதி உதவிகள் அளிப்பார்களா? இங்கே ஆஸ்திரேலியாவில் நான் ஏற்கனவே ஒரு தொழில் அதிபராக இருந்தால் 25% நிதியை போட்டு 75% வங்கியில் நிதி எடுத்து நான் ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம். இல்லை, நான் முதல் வியாபாரம் செய்யாத ஆளாக இருந்தால் 50% நான் போட்டு அவர் 50% தருவார்கள். அப்ப ஹட்டன் நேஷனல் பேங்க் அப்படிப்பட்ட உதவிகளை இங்கிருந்து தொழில் தொடங்குவதற்கு கொடுப்பார்களா? வெளியில எனக்கு தெரியும், லோக்கலா இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு லோன்ஸ் எல்லாம் எடுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் லோன். அப்படி இருக்குது, நிறைய இருக்கு. நாட் ஓன்லி HNB, மற்ற பேங்க், NDB பேங்க் செய்யணும், மற்ற வெவ்வேறு பேங்குகளில் என்ன அவையிலும் ஒரு தரோ இவாலுவேஷன் செய்து நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரிஸ்க் இதுல இருக்குதுன்னு அப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து போய் முதலீடு செய்த போது, உதாரணமாக நியூயார்க்கிலிருந்து செய்த போது, நீங்கள் நியூயார்க் வங்கியில் இந்த வியாபாரத்தை காட்டி 50% நிதி எடுக்கக்கூடிய வசதி இருந்ததா? அதை ட்ரை பண்ணவே இல்லை. இது எந்த ஃப்ரெண்டையும் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா? அப்ப கனடாவில் இருந்து இருக்கும். ஆனால் ஒரு ஃபாரின் பேங்க் நீங்கள் நியூயார்க்ல இருக்கிற பேங்க் ஸ்ரீலங்கால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறென்றால் கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் அவையில் கணக்கு அவைகளுக்கு அவையில் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு வெளியில தானே.
அப்ப அந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா ஃபெயிலியர் என்றால் இருக்கு, ஏதாவது மிஞ்சினதை ரிகவர் பண்ணணும் என்றால் அது வந்து கிராஸ் த பார்டர், இன்டர்நேஷனல் பார்டர். சோ அவையில் அவ்வளவு ஐ டோன்ட் திங்க் இட் கேன் பி ஃபீசிபிள். அதால நான் அன்லஸ் இது வந்து இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், யூஎன் பாடி ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் ஏற்கனவே வடமாகாணத்துல நிறைய மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு உதவி செய்கிறவை. வெளிநாட்டு யூஎன் அமைப்புகளுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய இணைந்து சில வியாபார முதலீடுகளை செய்யலாம் என்று சொல்கிறீர்கள். உண்மை. அவையில் வந்து இப்ப நான் பார்த்திருக்கேன் வவுனியால அங்க இங்க எல்லாம் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் ஒருத்தர் ஒரு பேக்கரி வச்சிருந்து அதை கொஞ்சம் பெருசாக்கணும் என்றால் அவைகளுக்குள்ளால ஃபண்ட் எடுத்து இதெல்லாம் லோன்ஸ், சும்மா காசு அப்படிப்பட்ட லோன். சில கிராண்ட்ஸ் இருக்குது. அந்த இப்ப யூரோப்பியன் யூனியன் நிறைய கிராண்ட்ஸ் வச்சிருக்கணும், ஃபண்டிங் வச்சிருக்கணும். ஆனா நான் என்ன நோட்டீஸ் பண்ணாண்டா அதுல அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஈஸி ப்ரோசஸ் இல்ல. இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு லோக்கல் ஆள், ஒரு பிசினஸ் மேன் என்றால் எனக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற கிராண்டுக்கு அப்ளை பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோசஸ். நான் சொல்வது லோன் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்தால் பல பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு உந்துதலாக இருக்கு. 100% முதலை போடுவதை விட 50% முதலை போட்டு 50% லோன் எடுக்கும் போது ஒரு மனத்தில் ஒரு திருப்தி இருக்கும். ஒரு வங்கியும் உதவி செய்கிறார்கள் இல்லையா? உதவி செய்யறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும், ஸ்ரீலங்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப யூஎஸ் பாத்தீங்கன்னா 4%, 5%, 6% எடுக்கலாம். இங்க வந்து சில நேரம் 8% விட கூட. சோ அப்ப நீங்கள் அப்படி ஒரு லோன் எடுக்கே உங்களோட இன்ட்ரெஸ்டால பேமெண்ட்டும் கொஞ்சம் கூடும் உங்களோட. நீங்க 4 துறைகளை பற்றி கதைத்தா சொன்னீர்கள். ஐடி நீங்க சொல்றீர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. கடல் தொழில்சார் விஷயங்களை எடுத்தார். இன்று அரசாங்கமே பல உதவிகளை ஒழுங்குமுறைகளை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதாவது இறால் வளர்ப்பு, கடல் அட்டை வளர்ப்பு, சில அக்வா ஃபிஷரி என்று சொல்லி மீன் வளர்ப்புகள் போன்றவை. மீன் பிடியல்ல மீன் வளர்ப்புகளும் ப்ரோசஸிங்கும். அப்படிப்பட்ட இதுகளை பற்றி நீங்க கதைத்தீர்களா? எந்த துறை, கடல்சாரில் எந்த துறை இல்ல எந்த பொருள் இப்பொழுது மார்க்கெட் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது? தாய்லாண்டோட எக்ஸ்ட்ரீம் காம்படிஷன், வெளிநாட்டுக்கு அனுப்புற கஷ்டம். அப்ப நீங்கள் எந்த இதை கடல் அட்டை, நண்டு, கடல் அட்டை வந்து இங்க பெரிய அளவுல செய்றீங்க. நான் அன்றைக்கு ஏதோ இந்த நார்தர்ன் இன்வெஸ்டர் சமிட் அந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 840 சீ கியூக்கம்பர் ஃபார்ம்ஸ் நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்குது. பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்றீங்க. 2வது நண்டு பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்றீங்க. வேற கொஞ்சம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது கணக்க செய்றீங்க. மற்றது அக்வா கல்ச்சருக்கு வந்து இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நெக்டாண்ட், நேஷனல் அக்வா கல்ச்சர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோ என்ன அவையில் வந்து இப்ப இந்த ஃபார்ம்ல நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் திலாப்பியா ஃபார்மிங், அக்வா கல்ச்சர், ஃப்ரெஷ் வாட்டர். இது ஏனென்றால் எங்கட நான் protein consumption வந்து ஸ்ரீலங்கால வந்து சரியான லோ. ஒன் ஆஃப் த வேஸ் தே கேன் இன்க்ரீஸ் இட் இஸ் நாட் த்ரூ சிக்கன் என்னவோ ஃபிஷ் கன்சம்ஷனால. இப்ப என்ன நோட்டீஸ் பண்றீங்கன்னா, நாங்கள் இப்ப கடல்ல வந்து மீன் வளம் குறையுது, லாட் ஆஃப் கிளைமேட்டிக் ப்ராப்ளமால அப்படி கணக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் என்றால் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங்குக்கு போகணும், அக்வா கல்ச்சர். ஸோ நாங்கள் இப்ப எங்கட ப்ளூ லேகூன்ல நெட் ஹவுஸ் ஃபார்மிங்கும் அக்வா கல்ச்சரும் செய்யலாம். இல்லை, சிறுமா காலத்தில் திலப்பியா மீன்கள் குளத்து மீன்களாக அநேகமான குளங்களில் அதை பரப்பினார்கள். அதை ஜப்பான் மீன் என்று சொல்வார்கள். ஜப்பான் இருந்து கொண்டு அதை எமது மக்கள் விரும்பி உண்ணவில்லை.
அன்று ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதை உண்மையிலேயே அந்த கூலி வேலை செய்துவிட்டு மாலை 4-5 மணிக்கு வீடு செல்பவர்கள் தான் வேண்டி செல்வார்கள் குறைந்த மலிந்த விலையில். அது பெரிய அளவில் நமது நாட்டில் எடுபடவில்லை. ஏனென்று சொன்னால் நன்னீர் மீன், ஜப்பான் மீன் என்று சொல்லி நீங்கள் மக்கள் அதை விரும்பி உண்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்ப அது முழுசா மாறிட்டு. இப்ப நீங்கள் வெஸ்டர்ன் மார்க்கெட்ட பாத்தீங்கன்னா இப்ப திலாப்பியா ஃபிலே கொஸ்கோல தொடக்கம் எல்லாம் திலாப்பியா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா திலாப்பியா ஃபிலே இருக்குது. இங்கேயும் அந்த அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஸ்பெஷலி திலாப்பியா இப்ப அதிண்ட மார்க்கெட் அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணினது. அப்ப நாங்கள் அந்த டைம் அதுக்கு அவ்வளவு பெரிய அவேர்னஸ் இல்லை. அது ஒரு கொஞ்சம் ஒரு கீப் இதாத்தான் பார்த்தது. இப்ப அந்த ஃபிஷிங் சாமன் அது இது எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்ஷா வரைக்க திலாப்பியாக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதோட திலாப்பியாவையும் கணக்க விதமான ரெசிபிஸ் அது இதெல்லாம் வந்துட்டு இப்ப அது டேஸ்ட்ஃபுல்லா. யாழ்ப்பாண கலாச்சாரத்தில் நீங்கள் நுகரும் பொருட்களை வைத்தும் உங்களை மட்டமாக நிற்பார்கள் என்றால் அவர்கள் அன்று சந்தையில் போய் நீங்கள் திலப்பியாவையோ கொய்யையோ திருக்கையோ வேண்டினால் நீங்கள் கொஞ்சம் வசதி குறைந்தாக்கண்டு நிற்பார்கள். ஆகவே அங்கு போய் பேரை விளை போன்ற சில மீன்களைத்தான் வேண்டுவார்கள். அப்படிப்பட்ட கலாச்சாரம் ஒன்று அங்கு இருந்தது, ஏழை பணக்கார கலாச்சாரம். இன்று என்ன மாதிரி அங்கு இருக்கின்றது? எந்த மீனையும் யாருக்கும் விற்கலாமா? அங்கெல்லாம் இப்போது நன்னீர் இறால் வளர்ப்பும் அதன் நுகர்வும் அதிகரித்து விட்டது இல்லையா? நிறைய அதிகரிச்சு இப்ப நாங்கள் போக்கஸ் பண்றது கூட எக்ஸ்போர்ட்டுக்கு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் நாங்கள் போக்கஸ் பண்றோம். ஆனா இங்கேயும் அது கணக்கு பாப்புலரா வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். என்னென்றால் இப்ப கொஞ்சம் என்னென்று சொல்றது, முந்தி நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு இல்ல? இல்ல, அதுக்கு ஸ்டிக்மா இருந்தது. நீங்கள் ஸ்டிக்மா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டு ஏழைகளின் சாப்பாடு. அதே போல சில விடயங்கள், கடல்சார் விடயங்களில் அவர்கள் இவ்வளவு தூரம் நேரம் எடுத்து கழித்தார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. என்றால் கணிசமாக கலைக்கும் விடயம் கடல் அட்டை போன்ற விடயங்கள். ஆனால் ஒரு விடயம் எனக்கு நெடுக உள்ள ஒரு கேள்வி. அங்கு மட்கிராபையும் ஒய்ஸ்டரையும் ஏழை மக்கள் உண்ணும் உணவாக பெருசாக உண்பதில்லை. ஆனால் வெளிநாட்டில் அது டெலிகேட்டசி. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் ஒரு வண்டல் கடல், ஒரு மடி ஆன யாழ்ப்பாணத்துக்கும் இந்தியாவுக்கும் விடப்பட்ட கடல் ஒரு மடி. அதில் கணிசமாக மட்கிராப்பும் ஒய்ஸ்டரும் வளரும். அந்த துறைசாரில் ஒரு உண்மையாக அந்த இரண்டு விடயங்களையும் வளர்ப்பார்களாக இருந்தால், என்றால் அது இயற்கையாக நமக்கு தந்த ஒரு இடம், அந்த இடத்தில் வளர்ப்பார்களாக இருந்தால் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அதை பற்றி யாராவது அங்கு சிந்தித்தார்களா, கதைத்தார்களா? ஃபிஷரிஸ் செக்டர்ல ஒரு என்னன்னு சொல்றது டிஸ்கஷன், நெக்டா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம். மட் கிராப்ஸ் இங்க இருந்து நிறைய போகுது, எக்ஸ்போர்ட் பண்றீங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க. கணக்கு கம்பெனிஸ் இருக்குது, கைட் சைடு, கேரநகர் சைடு எல்லாம். இப்ப உதாரணத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவையில ஒரு ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட். அங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு கிராபே லைக் $40, $50 அந்த பிரைஸ்ல போகுது. ஒய்ஸ்டர் ஐ ஹவன்ட் சீன் இட் யெட். ஆனா எங்க நடக்குது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது ஒய்ஸ்டரை பத்தி. ஆனா கிராப் இண்டஸ்ட்ரி இங்க பெரிய அளவுல செய்றீங்க. ப்ளூ கிராபும் செய்றீங்க, மட் கிராபும் செய்றீங்க. ரெண்டும் நடக்குது. So the already is there. அப்ப அங்க இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் வர்றதுக்கு தேவையில்லை. நம்ம இடம் இருக்குது. ஏனென்றால் எங்களுக்கு அந்த இந்த சி சைட பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஏதோ கிட்டத்தட்ட 280 மைல்ஸோ கிலோமீட்டர்ஸ் ஆஃப் எங்கட சி ஷோர் இருக்கு வட மாகாணத்துக்கு தனியா. சோ அதுல எங்களுக்கு நிறைய செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுல கேள்வி என்னவென்றால், கம்பெனிகள் பெரிய அளவிலே அதை எக்ஸ்போர்ட்டிங் செய்கிறார்கள். அடிமட்ட மீனவ சமுதாயத்துக்கான அவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்கின்ற
வேலை திட்டங்களை இந்த கம்பெனிகள் ஊடாக செய்ய வாய்ப்பு இருக்குது. அதாவது நேரடியான சப்ளை போன்ற விஷயங்கள், மீனவர்களுக்கான முதலீட்டு விஷயங்களை செய்வது, அவர்களிடமிருந்து நேரடியாக மீன்களையோ அல்லது இவ்வாறான கடல் உற்பத்தி பொருட்களை பெற்றுக்கொள்வது என்று இங்கெல்லாம் அப்படியான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதாவது நேரடியாகவே அப்படியான ஏற்பாடுகளும் இந்த முதலீட்டு திட்டத்திலே பேசப்பட்டதா? முதலீட்டு திட்டத்துல கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுத்தவேல். ஆனா இங்க ஏற்கனவே நிறைய இப்ப நான் சொன்ன கிராப்ஸ் அது இது சர்டன் டைப் ஆஃப் ஃபிஷ் இந்த மீனவர்கள்டையும் தான் வேண்டினோம் அந்த எக்ஸ்போர்ட் இதுக்கு. ஆனால் அதே நேரம் நான் என்ன பார்த்தேன்னா இப்ப இந்த ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரீஸ பாத்தீங்கன்னா எனக்கு அதுல இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்ப நீங்க வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போக அவையில் வந்து ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கீங்க. ஸ்கேனர் வச்சு பாப்பினோம் எங்கெங்க மீன் இருக்குது என்ன மாதிரி எல்லாம். இப்ப எங்கட மீனவர்களை பாத்தீங்கன்னா அப்படியான எக்யூப்மெண்ட் வசதிகள் போன்றவற்றை இந்த முதலீட்டாளர்கள் அவர்களுக்கு வழங்கி, அதாவது ஒரு அடிப்படை மீனவனுடைய தொழில்நுட்பத்தை அதிகரிக்க செய்கிற திட்டங்கள் கொண்டு இல்ல அவையில அதுல போக்கஸ் பண்ணே இல்ல. அது வந்து உண்மையா அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோ அவையில் தான் அதுல கொஞ்சம் கூட போக்கஸ் பண்ணணும். ஆனா அதுலயே ஒரு பெரிய கேப் இருக்குது. டெக்னாலஜி அதுவும் ஒரு சீப் டெக்னாலஜி. இப்ப அது உண்டு. இப்ப நீங்க இன்னொன்று கோல்ட் ஸ்டோரேஜ் எங்களுக்கு சரியான குறைவு. இப்ப அக்ரிகல்ச்சரையும் பாத்தீங்க என்றால் நான் இன்றைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனேன்டா முளகை போன கிழமை முளகை 500 ரூபா ஒரு கிலோ போனது இன்றைக்கு வந்து 250 300 ரூபாய்க்கு போகுது. இன்னும் ஒரு 4 நாளையில திருப்பி 500 ரூபாய்க்கு போக வழி இருக்குது. ஆனால் நான் இந்த ப்ராடக்ட் இந்த முளகாய 4 நாள் வச்சிருந்தா பழுதா போயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொடிகாம மார்க்கெட், சாவச்சேரி மார்க்கெட், சுன்னாகம் மார்க்கெட், திருநெல்வேலி மார்க்கெட் ஒரு விதமான ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் அந்த விக்க இல்லாத சாமான். சோ அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் இப்ப போக்கஸ் பண்றது வந்து இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்லயும் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்ன என்றால் ஒரு 40 ஃபுட் கண்டெய்னர் கோல்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொண்டு போய் வச்சுட்டு மெயின் கிரிட்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அங்க இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு. அது வந்து இருக்கிறது. ரெண்டாவது வந்து வேல்யூ அடிஷன். ஃபிஷரிஸ பாத்தீங்க இருந்தாலும் மற்ற இதுகளை பாத்தீங்க இருந்தாலும் எல்லாம் வேல்யூ அடிஷன் வந்து நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல நடக்கிறது குறைவு, கூட சவுத்துல தான் நடக்குது. நாங்கள் அந்த ரா மெட்டீரியல் லைக்கினோ மரக்கறியோ மாம்பழமோ இப்ப பாத்தீங்கன்னா மாம்பழம் சவுத்துக்கு போய் அது வந்து ஐஸ்கிரீமுக்கு போகுது, ஜூஸுக்கு போகுது, இதாச்சும் அதே இத நாங்கள் இங்கே ஒரு பல்ப் ஃபேக்டரியோ ஏதாவது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம் என்றால் அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த நாங்கள் அவ்வளவும் லூஸ் பண்றோம். அது வேல்யூ அடிஷன் இல்லாததால நாங்க நிறைய யூஸ் பண்றோம். ஈவன் நான் வர்றதுக்கு முதல் நீங்கள் பொச்சு மட்டையை பாத்தீங்கன்னா இங்க பெரிய இண்டஸ்ட்ரி ஒன்றும் இருக்கே இல்ல பொச்சு மட்டையை யூஸ் பண்றதுக்கு. எல்லா பொச்சு மட்டையும் குருநாகலில இருந்து வந்து இங்க இருந்து வேண்டி கொண்டு போறவே. இப்ப இங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்தபடியால் அது இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பொச்சு மட்டை ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்றோம். சோ ஒரு 2500 ஃபேமிலிஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றோம் நாங்கள் அது. சோ அது கணக்கு அந்த நன்மை கொடுக்குது ஆட்களுக்கு. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது கூண்டாவில் கணிசமான பொச்சு மட்டைகள் வாங்குவார்கள் என்றால் போயில போய் போடுவதற்கு. அது சீசனல் ஒரு சீசனுக்கு வரும். இப்ப வருது சீசன், புகையில சீசன் இனி வரும். ஆனால் நான் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்த போது குறிப்பாக இந்த கொக்குவில், கொண்டாவில், தெல்லிப்பளை போன்ற பிரதேசங்களிலே புகையிலை உற்பத்தி அமோகமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்தேன். புகையிலை இண்டஸ்ட்ரி என்பது இப்போது மீளவும், அதாவது நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் காலத்திலே அது தடை செய்யப்பட்டு இருந்ததாக ஞாபகம். இப்போது மீண்டும் அது டெவலப் ஆகி அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? நான் இப்ப நேத்து நான் அங்கோண்டாவில் கொக்குவில் பக்கம் எல்லாம் அங்கால போனால் நிறைய புகையில ஹார்வெஸ்டிங் நடக்குது. புகையில இது திருப்பி கொஞ்சம் வருது. நீங்கள் கார்ல போய்க பார்க்கலாம், அந்த ஒழுங்கேலுக்குள்ளால அந்த தோட்டம் சைட் போய்க பார்க்கலாம். எல்லாட்ட வீட்டு மதிலுக்கு மேலேயும் புகையில போட்டிருப்பீனா காயறதுக்கு. அது இப்ப திருப்பி கொஞ்சம் பெருசா வருது புகையில உற்பத்தி இல்லையா? எங்கட யாழ்ப்பாண ஜிடிபியில் கணிசமான பங்கை வைத்தது போயிலே அன்றைய காலத்தில்.
அது ஒரு பணப்பயிராக மிகவும் பிரபலமான ஒரு பயிராக இருந்தது இல்ல? பயிராக இருந்தது. ம், ஓ. ம், ம், ம். மற்றும் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற விடயங்கள் கோயிலை சார்ந்த விடயங்கள், மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், வாழை, வாழைப்பழம், கடல் உணவுகள், வன்னியிலிருந்து கொண்டு கவுப்பி உளுந்துகளையும் கொண்டு போய் விற்பார்கள். அது பெரும் அந்த உற்பத்திகள் இன்று மீண்டும் தொடங்கப்பட்டு விட்டதா இல்ல? சரி, நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். நான் அதுல நிறைய கவுப்பி நீங்க சொன்ன மாதிரி நிறைய உற்பத்திகள் செய்றீங்க. அங்காளி பார்த்தோம் உளுந்து காப்பி, உளுந்து அதெல்லாம் செய்றீங்க இப்ப திருப்பி. நீங்க கடல் உணவும் நீங்க சொன்னீர்கள் கணிசமாக ஏற்றுமதி செய்கிறீர்கள் என்று. ஆனால் விஸ்தரிக்க வேண்டும். அது அன்றே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த விடயம் ஷலோ போட்டரில் மீன் பிடிப்பதுதான் எங்களுடைய ஆக்கள். ட்ரோலர் வேண்டி ஆழ்கடலுக்கு போய் பெரும் விலைகளில் மீன் பிடித்து கொண்டு வந்தால், நீங்க சொன்ன மாதிரி கூல் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கோல்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை என்றால் அதை ஆழ்கடல் மீன்பிடியில் நாம் இன்னும் முன்னேறவில்லை இல்லையா இந்திய போட்டு. ஆழ்கடல் இதுல சவுத்துல செய்றீங்க நிறைய. நார்த்ல இப்ப கொஞ்சம் இப்பதான் எங்கேயோ அந்த ஒரு இடத்துல இப்ப இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அது ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா இப்ப கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வாரீனம் ஆழ்கடல் மீன்துறை. இன்னும் இது எனக்கு அதுல நிறைய நாலேஜ் இல்லை. ஆனா அந்த தெரிஞ்ச அளவுல முந்தி இருந்ததை விட இப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். யாழ்ப்பாண மக்கள் ஆழ்கடலுக்கு போவதில்லை. அதை சிங்களவர்கள் முல்லைத்தீவில் வந்திருந்து ஆழ்கடல் மீன்பிடியை செய்வார்கள் என்றால் முல்லைத்தீவின் கடற்கரை ஆழ்கடல். எக்ஸாக்ட்லி. அதை செய்ய இன்னும் வளர்ச்சி தொடங்கவில்லை. நீங்களால் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வருது. உண்மையா எனக்கு அந்த இவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியாது. கடல் உணவுகள் சில அக்கறை உண்டு. ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த கடல் அட்டை செய்கிறார்கள். அன்று எங்களுக்கு தெரிந்து நாங்கள் ஊரில் இருக்கும் போது குருநகர் பக்கங்களில் கடல் அட்டையை போய் பிடிப்பார்கள். அப்ப ஃபார்ம் இல்லை, கடலில் பிடிப்பார்கள். அதை கொண்டு போட்டு கிடாரத்தில் போட்டு டயரை போட்டு கொளுத்துவார்கள். கொளுத்தி அவிப்பார்கள், அவித்து காய வைப்பார்கள். கொக்குவில் சந்தியில் ஒரு டயர் கம்பெனி இருந்தது, நோர்தர்ன் டயர்ஸ் என்று. ரீபில்டிங் ஒரு சம்திங், ஒரு டயர் கம்பெனி. அந்த இதிலிருந்து டயரை வேண்டிக் கொண்டு போய் அந்த என்வாயன்மெண்ட் முழுக்க டயர் மணக்கும். எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ஏரியா. இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிறார்களா? இப்ப அப்படியெல்லாம் டயர் எல்லாம் எரிக்கையில அது எவ்வளவோ குறைஞ்சிட்டுது. என்றாலும் நான் இங்க பாக்குறது கூட ஒவ்வொரு வீட்டிலேயும் குப்பை எரிக்கிறது. அது கொஞ்சம் இப்ப கொஞ்சம் முனிசிபாலிட்டி கலெக்ட் பண்றீங்கன்னா அதால அது குறைஞ்சு கொண்டு வருது. இப்ப நெல்லூர்ல ஒரு கம்போஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்ப ஒரு கிழமைக்கு 2 தரம் முனிசிபாலிட்டி குப்பை தனியா இல்ல ஆர்கானிக் வேஸ்டும் கலெக்ட் பண்றீங்கன்னா. இந்த சப்மிட்டில் எல்லாரும் கலைத்தார்கள். இந்த ப்ரோசஸிங் மெத்தடும் கலைக்கப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இல்லையா? என்றால் அந்த டயர் போட்டு அவிப்பது ஒரு மிக கொடூரமான ஒரு விடயம். அதை இப்ப செய்வார்கள் இல்லை. அடுத்து அநேகமான இடங்களில் விவசாயத்துறையும் சரி, கடல் தொழில் துறையும் சரி, இப்படிப்பட்ட பண்ணைகளை வைத்திருப்பவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாக என்ற அந்த கிளீன்னஸ் இஸ் எல்லாத்தையும் இந்த குப்பையா போட்டுட்டு இந்த கழிவுகளை பொது இடங்களில் போடும் நிகழ்வுகள் நடக்கின்றன. இப்பொழுது அந்த தொழில்சார் நிறுவனங்கள் கழிவுப் பொருட்களை அகற்றும் முறை எப்படி இருக்கின்றது? இப்ப நான் எந்த ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸுக்களால போகணும். இப்ப அந்த என்வாயன்மெண்டல் எந்த தொழிற்சாலையும் இப்ப நான் ப்ளூ லெகூன் ஸ்டார்ட் பண்ணிக்க அக்வா கல்ச்சர் அது இதுக்கு முதல் வேலை நான் போய் என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் அவையில அதை பார்த்துட்டு என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அது இது இப்ப கொஞ்சம் சரியான ஸ்ட்ரிக்டா வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு கிளென்லினஸ் வைஸ் அந்த வேஸ்ட் ரிமூவல் வைஸ் இன்னும் எங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இடம் இருக்குது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா என்றால் லேண்ட் ஃபில்ஸ் அந்த
ஹைடெக் லேண்ட்ஃபீல்ஸோ இப்ப நியூயார்க்க பாத்தீங்கன்னா பழைய லேண்ட்ஃபீல்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அது பார்க்ஸா வருது. லைக் முந்தி இருந்தது இப்ப க்ளோஸ் பண்ணி பிறகு புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க பழசு ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு பிறகு கோல்ஃப் கோர்ஸும் பார்க்ஸும் அதுல யூஸ் பண்றோம். இங்க நாங்கள் என்ன ஸ்பெஷலி நார்த்ல என்ன லேக் பண்றோம் என்றால் ஒரு என்வாயன்மெண்டலி சவுண்ட் ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப இல்லை என்னன்னு சொன்னா கிராம மட்டங்களில் குப்பைகளை எல்லா இடமும் போடுகிறார்கள். அநேகமான குப்பைகள் பிளாஸ்டிக் பேக்கை தவிர அநேகமானவை உக்கிவிடும். ஆனால் தொழிற்சாலைகள் புது புது தொழிற்சாலைகளும் வளர்ச்சிகளும் வரும்போது அதை அகற்றும் முறைகள் கட்டாயம் தேவை. ஏனென்று சொன்னால் நாம் ஒரு சிறிய பிரச்சனையை அணுகி கொண்டிருந்தோம். அதாவது யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருந்து அகற்றப்படும் கழிவுகள் சுடலை பக்கங்களில் கொண்டு போய் கொட்டுகிறார்கள் என்று அந்த மணியன் தோட்ட மதலுக்கு கிட்ட எங்கேயோ கொண்டு போய் கொட்டி அது சுகாதார கேடுகளாக இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? இப்ப கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டா வந்துட்டு நம்ம இப்ப எனக்கு தெரியும் ஒருக்கா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் இங்க இருக்கேக்க அந்த வீட்டுல இருக்கிற அந்த வாருக்கு பிறகு கொஞ்சம் இல்ல அது ஒரு நினைக்கிறேன் ஒரு 2020 என்னமோ கொஞ்சம் பேரை ஹயர் பண்ணி நான் கொஞ்சம் கிளீன் அப் செய்யறதுக்கு அவையில் கொண்டு போய் முனிசிபாலிட்டியில கொடுக்காமல் அந்த நெல்லூர்ல இருக்கு செம்மணி சுடல அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் கள்ளமா கொட்டி பிடி வந்துட்டு என்னன்னா அதெல்லாம் இப்ப மானிட்டர் பண்ணி எல்லாம் செய்யறீங்க. ஃபைன் உடனே தேவ ஃபைன் எல்லா இதுவும் நடக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதோட இப்ப நீங்க இண்டஸ்ட்ரி கழிவு முறை நாங்கள் அதை அறிவிச்சு பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்யணும். முனிசிபாலிட்டியே செய்யற அளவுக்கு இப்ப வந்துட்டு அவர்களுக்கு அதை ப்ரோசஸ் பண்ற வசதிகள் எல்லாம் உண்டா? எவ்வளவு ப்ரோசஸிங் செய்யறீன்னு தெரியாது. ஆனா அந்த இங்க அராலிக்கு போற வழியில நாவாந்துறையால அராலிக்கு போற வழியில ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அங்கதான் எங்கட இப்ப சாலிட் வேஸ்ட் ப்ரோசஸ் பண்ணுவது. அதான் ஆஸ்பத்திரி கழிவுகள் ஊசிகள் போன்றதை செம்மணி போன்ற இடங்களில் இப்ப அதுகள் எல்லாம் சரியா குறைஞ்சிட்டு. ஏன்னா மெடிக்கல் வேஸ்ட் ஒரு வெரி ஹைலி டாக்ஸிக் வேஸ்ட். சோ இப்ப அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா ஹேண்டில் பண்ணி என்ன நடக்கிறது. சில ஆக்கள் அங்காலையும் இங்காலையும் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த கள்ள வேலையை செய்யறாக்கள் எப்பொழுதுமே எந்த சொசைட்டிலும் இருக்கிறது தானே. அதுலயும் ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் இருக்குதானே. இல்ல குறிப்பாக இந்த சப்மிட்ல கவர்மெண்ட் தரப்பில் அரசாங்க தரப்பில் இருந்து இங்கு வருகிற இண்டஸ்ட்ரிகளுக்கு இப்படியான கழிவகற்றல் போன்ற விஷயங்கள்ல எந்த அளவு தூரம் அவர்களால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செய்து கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள்? வடபகுதியிலே அப்படியான விஷயங்கள்ல அக்கறை எடுப்பவர்களே அரசு தரப்பில் மிக குறைவானவர்கள், அல்லது கவுன்சில்கள் எல்லாம் இப்போ யாழ்ப்பாண யாழ் மாநகராட்சி கூட இந்த விடயங்களில் பெரிதாக அக்கறை எடுக்கவில்லை என்று பல முறைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஹப்பாகவோ யாழ்ப்பாணத்தை மாற்றுவது என்பதற்கான அரசு தரப்பு அனுசரணைகளை அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் முறையாக செய்யும் அல்லது அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கான உத்தரவாதங்களும் இந்த முதலீட்டு மாநாட்டிலே பேசப்பட்டதா? எப்படி அவர்களுடைய தரப்பிலிருந்து பேசப்பட்ட என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா முந்தி அச்சுவேலி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்தது. இப்ப கேகேஸ்லயும் ஒரு நினைக்கணும் ஒரு 360 ஏக்கர்ஸ் சம்திங் அலோகேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் செய்றீங்க. அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க சொன்ன மாதிரி எப்படி என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி அந்த இதுகள் எல்லாம் செய்யணுமா அதை பத்தி அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தந்தது. இந்த சமிட்ல கூட அவையில் என்ன செய்தவில்லை, நீங்க இப்படிப்பட்ட செக்டர்ல யார் ஸ்பெஷலிஸ்ட் எந்த ஆக்கள் இருக்கணுமோ அவையில கூப்பிட்டு கொண்டு அவையில் இந்த ஃபெசிலிட்டி இப்ப உதாரணத்துக்கு அச்சுவேலியில இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு யூசேஜ் இருக்குது, எவ்வளவு மிச்சம் இருக்குது, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கேகேஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணவே. இது இப்ப கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த
யூடியூப் சேனல்ல இப்ப நிறைய வீடியோஸ் வருது, அந்த டாக்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட. சோல் கம்பெனி எல்லாம் காய்த்தார்கள் இந்த கேள்வி. அதாவது அரசாங்கம் இப்போ பொதுவாகவே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருக்கிறது, வடபகுதியை தென்னிலங்கை அரசாங்கங்கள் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்துகிறார்கள், எங்களுக்கு போதுமான இந்த அரச உதவிகள் போன்றவை வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுதான் இந்த எத்தனிக் ப்ராப்ளம்ஸுக்கும் எல்லாம் அடிப்படை காரணம் என்றும் பேசப்படுகிறது. இவற்றை நிவர்த்தி செய்கிற அளவிற்கு தற்போதைய அரசாங்கம் போதுமான கவனத்தை செலுத்துகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை பார்க்கும்போது கட்டாயம் பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு. இப்ப முதலாவது கரப்ஷன் இல்ல. நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸின் படி எவ்வளவோ கரப்ஷன் 100% இல்லை என்று சொல்லல. ஆனால் நான் ஜெனுவின்லி நான் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு சரியான குறைவு, லைக் ப்ரீவியஸ் கவர்மெண்டோட பார்த்த அளவுல. அதை விட இப்ப நார்தர்ன் ப்ராவின்ஸுக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, ஏனென்றால் நார்தர்ன் ப்ராவின்ஸை டெவலப் பண்றதால இல்ல கண்ட்ரி முழுதும் நன்மை அடையும். லைக் அவைகளுக்கு அது ரியலைஸ் பண்ணிருக்கு. நம்ம என்ன, நாங்கள் முந்தி ஒரு இண்டஸ்ட்ரியல் விதமா கணக்க விதத்துல நாங்கள் ஷைன் பண்ணிருந்தாங்க. ஸ்ரீலங்கால நார்த் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரொவின்ஸா இருந்தது. இப்ப அவைகளுக்கு தெரியும் அது. இந்த முறை ஈவன் இந்த நார்தர்ன் இன்வெஸ்டர் சமிட்ல 4 மினிஸ்டர்ஸ் வந்தவை. முந்தி வந்து சும்மா மினிஸ்டர்ஸ் வந்து மாலையை போட்டுட்டு போவினம், சும்மா அப்படி தலையை காட்டிட்டு வந்து உலக கொளுத்திட்டு போயினோம். இந்த முறை அப்படி இல்ல. ஹோல் டே தே ஸ்பெண்ட் தேர் இருந்து ஒவ்வொரு ஸ்பீச்சும் கேட்டு, இல்ல ஒரு ஆள் இல்ல, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், மற்றது ஜஸ்டிஸ் மினிஸ்டர், இன்னொரு மினிஸ்டர், தே ஆல் 4 ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். இவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்திருக்கு. இன்னொரு விடயம், இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுவதாலும் இப்படி பல தொழில் துறைகளை இதன்பதற்கும் யூட்டிலிட்டிஸ், அதாவது வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வசதிகள் எப்படி அதை முன்னேற்றும் இப்ப வந்து எங்களுக்கு வாட்டரை பற்றி நான் சொல்ல போனேன். இப்ப டீசலினைசேஷன் பிளான்ட் இப்ப அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்து இப்ப அது நடக்குது. எனக்கு எக்ஸாக்டா தெரியாது இப்ப எவ்வளவு தூரம் அது ஃபங்க்ஷன். ஹலோ சாரி, அந்த டீசலினைசேஷன் பிளான்ட் கொஞ்சம் மும்முரமா போய் கொண்டிருக்குது. அந்த வாட்டர் என்ன நார்தர்ன் ப்ராவின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கூட கிரவுண்ட் வாட்டர் தான் எக்ஸசிவா யூஸ் பண்றோம். கிரவுண்ட் வாட்டர் எக்ஸசிவா யூஸ் பண்றதால சி வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கு. எங்கட இப்ப கோஸ்டல் ஏரியால எல்லாம் வெல்ஸ், கிணறுகள் எல்லாம் சால்ட் வாட்டர் இது வருது. அப்ப இந்த டீசலினைசேஷன் பிளான்ட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அது ஒன்று. மற்றது ரெண்டாவது என்ன சேர்க்க நீங்க சொல்லுங்க, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி வந்து இப்ப விண்ட் எனர்ஜி நிறைய கொண்டு வந்துட்டீங்க. பூனாரியில, மென்னார்ல. இப்ப முந்தி வந்து நான் 2015-16 ஃபேக்டரியில எங்களுக்கு இடக்கிட பவர் கட்ஸ் வரும். எலக்ட்ரிசிட்டி இல்ல, டே டைம் அந்த பவர் கட். இப்ப எங்களுக்கு பவர் கட்டே இல்ல. பவர் கட் வாரது கொஞ்சம் ரேர். அதுவும் இப்ப தச்சலா பவர் கட் வரப்போது. இந்த பீக் சம்மர் டைம் ஹைட்ரோ பவர் கொஞ்சம் ஷார்ட் குறையுது, அது இதுனால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுவேன். நம்ம ரெண்டாவது வந்து இப்ப சோலார் எனர்ஜி வந்து கணக்க பாப்புலரா வந்துட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்றால் நிறைய வீடுகளில் சோலார் எனர்ஜி யூஸ் பண்றீங்க. அது வந்து கிரிட்டுக்கும் சப்ளை பண்ணுங்க. இப்போது இந்த மின்சார சபையை புதிய ஒரு நிர்வாகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது உங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கு அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது எப்படி 6 அமைப்புகளாக பிரித்து இப்போது மின்சார சபையை, இலங்கை மின்சார சபையை இப்போது பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வகையில இது அனுகூலமாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். உண்மை, நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு மொனோபுலியா இருந்தது மின்சார சபை. இப்ப வந்து அதை எஃபிஷியன்டா கொண்டு வரத்துக்கு தான் இது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் இப்படி ஒரு ஜாயன்ட் கம்பெனி எக்ஸசிவ் ஸ்பெண்டிங், எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த டிரான்ஸ்மிஷன் அது இது இப்போ ஒவ்வொன்றையும் உடைச்சு டிரான்ஸ்மிஷனுக்கு வேற, ஜெனரேஷனுக்கு வேற அப்படி கொண்டு வந்திருக்கணும். அது வந்து ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு. அப்கோர்ஸ்
மின்சார சபையிலேருந்து நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஆனா ஐ எம் ஹாப்பி இந்த கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுமா இருந்த எல்லாரும் அதை பற்றி முந்தி கதைச்சிருக்கீனம். ஆனால் அவ இந்த மின்சார சபையின் பவரால அதை தடுத்து வச்சிருந்தவை. இப்ப அது மாறி இப்ப கொஞ்சம் கூட எஃபிஷியன்டா வரும். ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாம் அது மிக மிக முக்கியமானது. இப்ப இந்த வாரால எங்களுக்கு இப்ப ஃபியூவல் கிரைசிஸ் வேண்டி இப்ப ஒவ்வொரு வென்ஸ்டேயும் நாங்கள் வேலை செய்யாமல் விடுவோம். இப்ப நான் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறேன், யக்கச்சிக்கு ஒரு நாளும் போய் வரணும். இனி எனக்கு ஒவ்வொரு நாளும் போறதுக்கு கஷ்டம். நான் எனக்கு QR கோட் எடுத்து ஃபியூவல் எடுக்கணும். இது ஒரு நாட் நார்மல் சிச்சுவேஷன், ஒரு அன்யூஷுவல் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன். ஆனால் இப்படி அதை கூட கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்றீங்க நீங்க. கணிசமான விடயங்கள் கேட்டுவிட்டோம். சத்யபாலன், உங்களுக்கு குறிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற இப்படியான சமிட்டுகள் எல்லாம் நடக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அடுத்த 10 வருடங்களே மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு போது அதே யாழ்ப்பாணத்தை தான் எங்களால் தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அங்குள்ள மக்களை தக்க வைப்பதற்கான ஒரு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் விதமாக இப்போது நடந்த இந்த சம்மிட் ஒரு மாற்றத்தை தரும் என நாங்கள் எதிர்பார்க்கலாமா இப்படி என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். என்ன, நான் 2005 இருந்து 2015 வரையும், நீங்கள் 2015 இருந்து 2025 வரையும் ஒரு பெரிய மாற்றம் யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கு. நான் வரைக்க இங்க ஒன்றுமே இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ரீச்சா அது இது எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ், எத்தனையோ ஃபார்ம்ஸ், எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமிட் ஒரு வெளியில இருக்கிற டயஸ்போராக்கும் உள்ளூர்ல இருக்கிற ஆட்களுக்கும் ஒரு என்னன்னு சொல்றது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறன்றது இதுதான் முதல் தரம் இது நடந்திருக்கு. இதுவரைக்கும் இப்படி ஒன்றுமே நடக்க இல்லை. எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸே கிடைக்க இல்லை. இப்படி ஒரு 2 நாளையில போய் இருந்து ஃபிஷரி செக்டர்ல இது இன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டூரிசம்ல இன்ன இருக்குது, ஐடில என்னென்ன இருக்குது. அப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸையும் காட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து அது ரிசோர்சஸ் என்ன விளங்கப்படுத்தினது ஐ திங்க் ஆனஸ்ட்லி இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் சமிட் செய்தது. நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர்ன்ற முறையில எனக்கு இப்படி ஒரு சமிட்டுக்கு போனது இட் ப்ரொவைடட் மீ லாட் ஆஃப் நாலேஜ். இப்ப நீங்கள் ஈவன் அந்த ஸ்பீக்கர்ஸ் இதை போய் கேட்டீங்க என்றாலே தே கேவ் ஒரு வெரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். நாங்கள் டிபார்ட்மெண்ட் வழியா போய் அதை கேட்டு இதை கேட்டு எடுக்காமல் ஒரு இடத்துலயே, அதோட இப்ப வவுனியா யூனிவர்சிட்டிகளால நார்த்துக்கு ஒரு 1 ஸ்டாப் ஷாப் ஒரு செட்டப் செய்றீங்க. அது நான் ஏற்கனவே இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நினைக்கிறேன் இட் ஹஸ் கான் லைவ். அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை விட எங்களுக்கு இன்னும் லக்கி, நாங்கள் இந்த முறை எங்களோட கவர்னரும் ஒரு வெரி ப்ரோ டெவலப்மெண்ட். ஸோ அப்படி அந்த பல விடயங்கள்ல எல்லாரும் கவர்னர், கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், ஈவன் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பிரைவேட் செக்ரட்டரி எல்லாரும் இந்த இன்வெஸ்டர் சமிட்ல எப்படி இந்த நாலேஜ நாங்கள் எப்படி ஆக்களை அட்ராக்ட் பண்ணலாம். நல்ல இந்த வேளையில் உங்களோடு இணைந்து கொள்வதற்காக ராஜ் சிவநாதன் அவர்கள் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ் சிவநாதன் அவர்களே. வணக்கம் சத்யபாலன். வணக்கம் சேகர். வணக்கம் ஜனா. I don't know whether you know me. I'm Raj Sivanathan. Yes, I know you, Raj. How are you? Good. Thank you. I'm so glad that you have really very well explained our NIS 26, and I'm also one of the organizers behind the scene. I've covered the media, and I just wanted to tell you, in fact, when you did the storytelling story on that first day, that was taken really viral by all the audience. So when you came out of the நீங்கள் அந்த ஸ்டேஜால கொஞ்ச நேரம் வெளியில கேட்க, I just came and handshake, and because then I have to run away. I was doing a lot of other things. So you are நீங்க தான் அந்த program in the hero, because everybody was amazed the way you presented it. So this is what the storytelling that when the program was initiated,
then the program organization Shanti and ourselves, we discussed it, and then we made sure that you have to start the program first on the storytelling because you are the most experienced person in the north. Although I haven't met each other, but I heard about a lot of things about your investment and the heart. You are really doing the this investment and your program during the hard time of the hard time. So you are one of the successful investor. So in fact, I was listening the whole day your program. I didn't want to interrupt, but when the Shaker said that they're going to finish it, so I just really wanted to thank you on behalf of NIS 26, TMC Colombo, TMC Jaffna Forum. The Jaffna Managers Forum. I'm also part of the 3 groups, and Yes. so and you are really amazing investor. So we really encourage people like you to come front and today that I was talking about your Shaker when I came back from Sri Lanka. I mentioned that your involvement and your investment. Then Shaker told me that he has brought you the focus. I'm also in Melbourne. In fact, last Tuesday we talk about the whole thing. So really, really good that the way you interpret, the way you explanation, your communication, intellectual is all very well taken by on that day. And that actually on the first day your storytelling was kept the whole audience after the lunch. That is very important because they were thinking that there are a few more to come. And unfortunately, there are one person supposed to do that. அவர் வரையெல்லாம் போயிட்டு வந்தவர் லஞ்சுக்கு அப்புறம் வரையலாம். Maybe you know that they have invited Bhaskaran also. Some reason he was there during the daytime. Something that he has to go underward. Yeah, but your one is amazing, and also you are a great asset to North. And that's regarding this portal and things. Today we had the Zoom meeting with the governor, and the portal was supposed to be had a event releasing on the 25th. And in the problem in the fuel, the Wednesday the 25th they can't organize it, so that they have done the Zoom meeting, but there may be a soft releasing on the the program, all the reports, and the portal and digital portal will be coming to the public on the 25th, I think, 25th of this month or maybe another month. So this is the thing. So I really wanted to thank you on behalf of the whole NIS. You have done a good job. Okay. Thank you. Okay, நீங்க கதைங்க. Thank you. நாங்கள் ஒரு விஷயம் தேங்க் பண்ண வேண்டும். இந்த NIS இதில் ஆர்கனைஸ் பண்ண 4-5 பேரில் ராஜ் சிவநாதனும் ஒருவர். அவர் முக்கிய பங்கு இருந்தார். அவர் போன செவ்வாய்க்கிழமை எங்களுடைய இதை பற்றி கதைத்தார். அவருடைய தொடர்பு எங்களை மீண்டும் இதை பற்றி கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கும். வேறு வேறு கிழமைகளையும் கதைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த போர்ட்டல் ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதன் பங்குகள் பற்றி நாங்கள் கதைக்கலாம். நிச்சயமா it's ongoing thing தானே. So we'll just on the process you have to follow through, and also there are some 23 ready-made projects are there. Oh, that's good. So Raj, thank you for giving me the opportunity to do a presentation. Thank you for giving me the opportunity to tell my story at NIS. That was a wonderful thing, and I really enjoyed it. And thank you for the appreciation. Thank you. We all enjoyed your performance. Thank you. Thank you. நன்றி ராஜ்சிவநாதன் அவர்களே, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றி ஜனார்த்தனன் எம்மோடு இணைந்து கொண்டதற்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களிடம் இருந்து நான் அறிய விரும்புவோம், அதாவது ஒரு பிரைவேட் இன்வெஸ்டராக யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பது அதாவது நான் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் ஒரு தனிப்பட்ட இன்வெஸ்டராக உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு மன திருப்தியையும் லாபத்தையும் தருகிற ஒரு முதலீட்டாளராக உங்களை மாற்றி இருக்கிறது என்று நீங்கள் மனதார நம்புகிறீர்களா? நிச்சயமாக
நான் இங்கே இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துல மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட நான் யுஎஸ்க்கு கொண்டு போய் அமேசான்லயும் வால்மார்ட்லயும் ஹோம் டிப்போலையும் விற்கக்கூடிய அளவுக்கு ஏழுமான முறையில அதோட நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன். நாங்கள் இதுவரைக்கும் 4 அவார்ட்ஸ் எடுத்த நாங்கள். ஆனா எந்த கம்பெனியில ஒரே ஒரு ஆளுக்கு தான் டிகிரி இருக்கு. ஒரு 35 பேர்ல மிச்சம் ஒருத்தரும் ஹை ஸ்கூல் கூட பாஸ் பண்ணே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டீம் இவ்வளவு தூரத்துக்கு சக்சீட் பண்ணேலும் என்றால் அது என்னத்தை காட்டுது என்றால் நாங்கள் when we invest in people that makes a big change. Like அந்த அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராஃபிட்ல மெஷர் பண்ண இயலாது. கூட எத்தனை லைஃப்ஸை சேஞ்ச் பண்றோம், எத்தனை பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம்ன்றதுதான் முக்கியம். ஸோ அந்த விதத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங். லைக் அஃப்கோர்ஸ் நாங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறோம், ஆனா ப்ராஃபிட் இஸ் நாட் தி ஒன்லி மோட்டிவ். ஸோ வி ஹேவ் டு டெவலப் த கம்யூனிட்டி ஆல்சோ. அது அந்த நோக்கத்தோட தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமை. உங்களை போன்ற ஆற்றல் உள்ள தமிழ் மக்கள் இன்றும் வடபகுதியில் இவ்வாறு இயங்கிக் கொண்டிருப்பதுதான் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நம்மோட நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கும் அது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ சர்ஜா. தேங்க்யூ so much for the opportunity. நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. பை. நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் நம்மோடு திரு ஜனார்த்தனன் ராஜலிங்கம், ஒரு இலங்கையின் ஒரு முக்கியமான முதலீட்டாளர், சக்தி அக்ரோ மற்றும் ப்ளூ லகூன் மற்றும் வாகனா ஆகிய நிறுவனங்களின் சிஇஓவாக செயற்படுகின்ற ஜனார்த்தனன் ராஜலிங்கம் கலந்து சிறப்பித்த கருத்துக்களம் இடம்பெற கேட்டீர்கள்.